உங்க தெய்வ தொண்டுக்கு என்னுடைய சிறு காணிக்க. என்ன பாலா? ஆமா சாமி. ஆளை பார்த்தது இல்லையா? அதெல்லாம் எட்டி பாக்குறீரு. அசிங்கம் முடிச்ச ஆளி அலையாடிரும். இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறது இல்லம்மா. பெருமாளுக்கே சேர்த்துருங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. இந்த வயசான காலத்துல அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை புனஸ்காரத்தோட அந்த தெய்வத்துக்கு தொண்டு சேர்ந்த பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளையே பார்த்த மாதிரி. ஆமாங்க, இந்த மார்கழி மாச குளிர்ல சின்ன பசங்க எல்லாம் நல்ல போர்வை இழுத்து போட்டுக்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. எங்க வயசுல அவளும் தெருவுக்கு வந்துருவான். எங்க அம்மா அப்பா உங்க 2 பேருக்கு தினம் பால் கொட்டிக்கிட்டே இருந்தா சாட்சாத் அந்த பெருமாள் வரமாட்டான். பால்கார பெருமாள் தான் வருவான். எதுக்கு? சில்லறைக்குதான். புள்ளாண்டா பேர் என்ன? திருஞான சம்பந்தன். அடடடட. திருஞான சம்பந்தனா? இன்னையில இருந்து எங்க கிட்ட அனுப்பிச்சு வைங்க. ஞான பால ஊட்டுறோம். உமக்கு ஞானமே கிடையாது. ஞானப்பால் தர்றேன்னு எந்த தைரியத்துல சொன்னீர்? ஓய், நீர் ஐயரா பிறந்து அறிவில்லாதவ நீர் ஒருத்தன் தாயா. ஏயா, நாம என்ன உமா மகேஸ்வரி கொடுத்த பாலையா கொடுக்க முடியும்? அரசாங்கம் கொடுத்த ஆவின் பாலைத்தான் கொடுக்க முடியும். நாம கொடுப்போம். தேர்னா தேர்னா இல்லைன்னா போறான். அப்படிங்கிறது. ஓ நமச்சிவாய நமஹ. யோகா வந்திருக்கிறான நமக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? அதாவது மோட்சம் நமக்கு நிச்சயம் உண்டு. மோட்சம் உண்டா? எப்படி? நம்ம ஊர் கோயிலுக்கு நம்ம 3 பேரையும் அறங்காவலரா அரசாங்கம் நியமிச்சிருக்கு. அறங்காவலரா? ஆமா, எனக்கு பாத்திரம் இருக்கு, உனக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, இவருக்கு ஹோட்டல் இருக்குது. நமக்கு எதுக்கு என்ன காவல்கார உத்தியோகம்? அதான 2 வாட்ச்மேனை போட்டா பாவம் ஏக பாரம் குறைச்சிக்கிட்டு போறானுங்க. ஏயா, அறங்காவலர்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்கண்ணா? என்ன? தர்மஹத்தா. ஓ, இப்ப பேரை மாத்திட்டாங்களா? எப்ப எதை மாத்தாங்கன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சொல்லவே இல்ல. நம்ம தான் மாறாம இருக்கணும். மேல போவோம். முதலியார்வாள், இனிமே கோவில்ல மால மரியாதை அவ்வளவும் நமக்கு தான். கியூல நின்று தரிசனம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. உள்ள போயிடலாம். அப்ப கோயில் விஷயத்துல இருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம இருந்து நடத்தணும். தேர் திருவிழா வந்துருத்துன்னு வைங்க, நாம 3 பேரும் போய் கை வைக்கிறோம், தேர் நகராது. அது இந்த விஷயம் நகரணும்னா நம்ம பொண்டாட்டிகளை முதல்ல நகர்த்தணும். அப்ப நான் போய் தனியா நடத்துறேன். நான் தனியா செய்யறேன். வீட்டுல காட்டணுமே. எதை காட்டணும்? இத அவ ஆத்துக்காரி கிட்ட ஆர்டர் எங்கன்னு கேட்டா ஐயர் கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. ருக்குலே, என்ன மோட்சத்துக்கு ரிசர்வேஷன் கிடைச்சாச்சு. ரயில் பஸ்ஸுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. மோட்சத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அரசாங்க கவர்ல வந்தாச்சு. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இத பாருங்க, ட்ரஸ்டி ஆகிற தகுதி எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏண்டி, இது வரைக்கும் ஒழுக்கம் தவறி நடந்திருக்கணும், உண்மையை தவிர ஏதாவது பேசியிருக்கணும், நன்மை செய்யாம இருந்திருக்கணும். எனக்கு ஏன் தகுதி இல்லையன்ற? இவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு போனீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க நல்ல குணமெல்லாம் உங்களை விட்டு போயிடும். எப்படி போயிடுன்ற? ஏன் போகாதுங்கிறீங்க? ஐயா சாமி, நான் புள்ள குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிற கான்ட்ராக்டர் கிட்ட கொடுங்க, நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். நீங்க தான் பாவ புண்ணியம் பாக்குறவரு. உடனே கான்ட்ராக்டர் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. உடனே ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டருக்கு எரிச்சல் வரும். கள்ள கணக்கும்பா, கையாடலும்பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டு வளர்த்த இந்த தொந்திய ஊழல்ல ஊதுன தொந்தி, ஊடாரி தளத்துல கொளுத்த தொந்தி அப்படின்னு செவ்வறு பூரா சுண்ணாம்பால எழுதுவான். எழுதுறதுக்கு சுண்ணாம்பு எவன் கொடுப்பான் தெரியுமா? நீங்க பாவப்பட்டு கொடுக்குறீங்களே சுண்ணாம்பு அடிக்க கான்ட்ராக்டுக்காரன், அவனே கொடுத்துருவான். அடியாச்சே, இவ்வளவு இருக்கா? ஏன் தொந்திய செவரு பூரா எழுதுவானா? ஏன் எழுத மாட்டான்? நல்லா எழுதுவான். அதனால ஆண்டவனை கும்பிடுறதோட நிறுத்திக்கிங்க. இந்த அரங்காவல பதவி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிற பலதரப்பட்ட ஆசைகள்ல பழகி போன மனுஷால உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ? பகவான் பேரை சொல்லி உங்களை பாவம் செய்ய தூண்டுவா. நீங்க முடியாது. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? நான் கடையில வாங்கின புடவைய கட்டிட்டு போனா ஐயர் அம்மா சேலையை எடுத்து ஆசைக்காரிக்கு கொடுத்துட்டாரு உங்க பேர்ல ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுவா. கெட்ட வாசல கண்ணா பின்னாடி பேசுவா. இத பாருங்க, நிர்வாகம் பண்றதுக்கு கீர்த்தி மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு கொஞ்சம் நேர்த்தியும் வேணும். அது இங்க இல்லங்கிற. அதேதான். அடே ருக்கு, என்ன நெஞ்ச தொட்டு சொல்லுடே. நோக்கு சௌரியம் என்ன நான் தொடறேன். என்ன அண்ணாத பத்தி சமாதானம் வாங்குவான பார்த்தா சத்தம் போட்டு காரியத்தை கேட்கறது.
ஐயே காசு பணம் செலவு பண்ணாமலே பதவி எங்களை தேடி வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட பக்தி இருக்குது, புத்தி இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டுதான் அந்த அரங்காவலர் பதவி எங்களை தேடி வந்திருக்குது. நீங்க ஒரு நாளைக்கு உத்தரவு கொடுத்தேன்னா அந்த சேர்ல உட்காந்துட்டு வரண்டி. முடியாது. அப்ப 3 மணி நேரமா உத்தரவு கொடுத்து அந்த போர்டுல என் பேர் எழுதட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. சாதாரணமாவே நம்ம பாத்திர கடையை பாத்துக்க முடியல உங்களுக்கு. அந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்கா, அதையா போய் பாத்துக்க போறீங்க? ஊழிய கண்டாவே பயப்படுற ஆளு நீங்க. ஆன மேல ஏறி அம்பாரி பண்ண முடியுமா? ஏடி நான் ஆன மேல ஏறத நீ பாக்கலையா? குருவாயில காமிச்சல. ஐயோ பாருங்க, வீணா வம்பு தும்பு வந்து சேரும். ஒழுங்கா போய் பாத்திர கடையை பாருங்க போங்க. என்னடி பெரிய பாத்திரம். கோட்டையில ஆட்சியே மாறுது, கோகுலங்காரணி கொள்கை அப்படியே இருக்குங்கானா. ஓய், நீர் 1000 சொல்லுங்க, நம்ம வீட்டுக்காரிகளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு கிடையாது. அவெல்லாம் சேர்ந்து ஒன்ன வேண்டாங்கிறான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் அடங்கிருக்கு. ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே மாறிடுகிற மாற்றம் தான். நம்ம என்ன பதவிக்காக வாழ்றோம், பக்திக்காக வாழ்றோம். மோட்சம் தாங்க முக்கியம். வாட் அபௌட் திஸ் ஆர்டர்? இது என்ன தின்னவா முடியும்? திருப்பி போஸ்டர்ல போடும். ஸ்டாம்பு எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போறதா இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதா தேவையில்லாம நான் பிரிச்சுட்டேன். 35 பைசா ஸ்டாம்பு என் தலையில வந்து விழுந்தது. பையன் வெத்தலாக போறானே, அதை சொல்றீங்களா? அது இல்ல, பைத்தியக்காரனை சுத்தியாவது ஒரு 10 பேர் இருப்பா. பரமேஸ்வர சாஸ்திரிகள் உபன்யாசத்தை என்னமா ஓஹோன்னு பண்ணார். ஒரு பய கேட்டாரா? only 3% கேட்டது. அதுவும் யார்? நம்ம 3 பேர். என்ன பிள்ளை பத்தி? ஆமா புள்ள. ஆமா, வெட்டியா வாங்கியா? என்ன சந்தேகத்தை கிளப்புறீங்க? உன் பொண்டாட்டிய போய் காரியா? இந்த போடா இருந்தா என்ன உடம்பெல்லாம் பட்டது. ஓய், வர வர பக்தி தேஞ்சுக்கிட்டே வருதுங்கானா. அதை பாலிஷ் பண்ணிடுவோம். என்ன கலாய் பூசுறது நினைச்சுக்கிட்டியா? கலாச்சாரம் காண ஆத்திர புத்தி. ஆமா, தெருவுக்கு ஒரு சினிமா கொட்டாயன்னு வந்ததுக்கு அப்புறம் தெய்வ பக்தி எங்க இருந்து வரும்? அம்மா, சினிமா தியேட்டர் பெருகிறதுனால கெடுதல்னு சொல்லாதீங்க. அதுலயும் சில நன்மைகள் இருக்கு. என்னடி அம்மா நன்மை? ஜனங்க தியேட்டர்ல இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல போக்குவரத்து நெரிசல் குறையுது, புகை பிடிக்கிற பழக்கம் குறையுது, திருடு விபத்து இதெல்லாம் குறையுது, ஆண்களால பெண்களுக்கு ஏற்படுற விபரீதமும் குறையுது. அடைச்சு வைக்கிற இந்த அரங்குகள் மட்டும் இல்லாம போனா நாட்டுல பல அலங்கோலமே நடக்கும். இந்த காலத்து பொண்ணு இல்லையாவா அப்படித்தான் பேசுவா. தியேட்டர்ல ஜனங்களை சேர்த்து வைக்கிறதும் அணையில தண்ணியை தேக்கி வைக்கிறதும் நன்மைக்குதாம்மா. ஒரே வாழா 1000 சொல்லுங்க. கஸ்தூரி கஸ்தூரிதான். அம்மா பொண்ணு இருக்கிறாரு, வெறும் பிளாஸ்டிக். வாயே திறக்க மாட்டா. சாது என்ன பண்றது? அவளோட சமைச்ச பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைய ஆயிடுச்சு. அவளுக்கு என்னைக்கு வரேன்னு பார்க்க போறேன்? வயசாயிட்டே இருக்கு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பத்தி பார்க்க வேண்டாமா? ஏன்டி இப்படி அழைட்டிக்கிற? எல்லாத்தையும் அந்த பகவான் பார்த்துப்பா. இப்படித்தான் சாம்பையர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில அவர் பொண்ண ஒரு பால்காரன் பார்த்துட்டான். கறந்துருப்பான சாம்போட காச அவனை கறந்தா உனக்கு அசதி. இது என்ன வேதனை? ஊரை பத்தியே பேசிக்கிட்டுங்க. நம்ம வீட்டை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? ஏன் வர பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறத பத்தி விவரமா பேசிருக்கோமே. அட அது இல்லீங்க, மாடி வீடு காலியா இருக்குல்ல, அங்கேயும் அடிச்சிருவான். சும்மா இருங்க. மாடி வீடு எவ்வளவு நாள் காலியாக இருக்கிறது? இருந்தா என்ன? ஊட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கும். திறந்து விடு, அலையட்டு. இந்த குசும் பேசணும்னு குறைச்சிருங்க. கழுதை பாவம், இந்த வீட்டுக்காரர் வேற நடையா நடக்கிறாரு. நீங்க என்னன்னா வர குடுத்தலக்காரங்களுக்கு எல்லாம் தேவாரம் தெரியுமா, திருவாசகம் தெரியுமான்னு வேற கேக்குறீங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? இந்த வீட்டுக்கு ஒரு வாசகமும் தெரியாத எவ்வளவு ஒருத்தன் வரப்போறான். நாங்க விட்டுடுவோமா? வர்றவன் கண்டல் அலங்காரத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும். சிவ புராணத்தை சீரா சொல்லணும்.
குறிப்பா பட்டினத்தார் போல இருக்கணும். மத்தவன் கெட்டு போன வந்தாக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி சரி, மணி 8வது, தோட்டம் சொல்லிட்டு தூங்குவோம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்னங்க அதுக்குள்ள எல்லாரும் போய் படுத்துட்டாங்களா? வாடி சீக்கிரம். நேத்து உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த தெரியுமா? எங்க போயிருந்த? சினிமாக்கு தான். சரி, ரொம்ப மோசம் டி, என்கிட்ட சொல்லாம போயிட்டேன்ல. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து இந்த பிசிக்ஸ் லெக்சர்ல முடிஞ்சு 6 hours நடத்திட்டு இருந்தாடி. 3 நேரம் பொறுத்து பார்த்தோம். அப்புறம் நானும் வசலாம் சேர்ந்து நல்ல நோட்ஸ் கட் கொடுத்துட்டேன் தெரியுமா? ஏன் மேரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டெஸ்ட்ல மார்க் கம்மி ஆயிடுச்சேனா? டெஸ்ட்ல அவன் சைபர் மார்க்கே வாங்கினவ. அப்புறம் ஏன் ஒரு மார்க்கமா இருக்கா? என்னடி காரணம்? மாசம்தான். மாசமா? ஆமா, தாய் ஆயிட்டா. குழந்தைக்கு தகப்ப அம்மையில் ஆயிட்டா. என்னடி வம்பா இருக்கு? கையில வெட்டிங் ரிங்க காணோம். கல்யாணம் எப்பாச்சு? போன மாசம் மகாபலிபுரம் போயிருந்தோமே, அப்பதான். நம்மோட தானடி வந்தா? வந்த இடத்துலதான் ஒரு கைடு வந்திருந்தா இல்ல, அவனோட இவ சைடு வாங்கிட்டா. சைடு நடந்துருச்சு. இப்ப ராப்பகலா ராமகிருஷ்ணான்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இவையே அப்படி புலம்பிட்டு இருக்கா? காதலிச்சவன் ராம, கற்பழிச்சவன் கிருஷ்ண. ஈஸ்வரா, இல்ல மகாபலிபுரம் கூட்டு போனதே தப்பா போச்சுடி. என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி. அவரு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னாரு. இப்போ கைவிட்டுட்டு போயிட்டாரு. விடுறி, அவன் வாரிசன் வளர்தல, அது உன்னை காப்பாத்திடும். சும்மா இருடி. தாய் தகப்ப பார்த்து செய்ய வேண்டியதே இப்படி தானா பாக்குறதால எவ்வளவு தர்ம சங்கடம் பாத்தியா? ஆமா, இப்ப என்னடி செய்ய போற? அபாஷன் தான் பண்ணிக்கணும். 150 ரூபாய் இருந்தா தரியா? 150 ரூபாயா? கவலையை விடுறி, கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். கொடுப்பாங்களா? நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம கொடுக்க மாட்டோமா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? உங்களோட சேர்றதே தப்பு. கஸ்தூரி, லெட்டர் போட பார்க்கவே இல்லையா? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? உனக்கும் இந்த காலேஜ் லெட்டர் வர ஆரம்பிச்சாச்சா? குரூப் டாப்ல தான். இது உங்களுக்கு வர லெட்டர் மாதிரி இருக்காது. எதுக்கு சந்தேகம்? சத்தம் போட்டு படிச்சா சமாச்சாரம் விளங்குது. என் இதயம் கவர்ந்த கஸ்தூரிக்கு, அல்லது என் பிரிய வசந்தத்திற்கு, அல்லது உல்லாச பயணம் வந்தபோது என் மனசிலும் உலா வந்தவளுக்கு, அல்லது மகாபலிபுரம் சிற்பங்களை பார்க்க வந்த எல்லோரா ஓவியத்திற்கு, அல்லது
வா கஸ்தூரி. பூவால வரவழைக்க முடியாத உன்னை ஒரு போட்டோவால வரவழைச்சிட்டேன் பாத்தியா? உட்காரு. நான் உட்கார்றதுக்காக வரல. நான் தன்னை மறந்த வேலையில நீ என்ன எடுத்த போட்டோவை கேட்க வந்திருக்கேன். மரியாதையா கொடுத்துட்டேன். கொடுக்குறேன். கொடுத்தா நீ என்ன தருவ? என்ன வேணும்? ஒரு அழகான பொண்ணுகிட்ட ஒரு வாலிப என்ன கேப்பா? கேட்கிற வாலிப யோக்கியனா அயோக்கியனாங்கிறத பொறுத்தது. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? அது நீ எடுத்து வச்சிருக்கிற போட்டோவை பொறுத்தது. இப்ப என்ன நினைக்கிற என்ன பத்தி? உண்மையிலேயே நீ இதைத்தான் எடுத்தியா? ஆமா, உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காகத்தான் நான் இதை பிடிச்சேன். இல்லன்னா நான் எதையோ பிடிச்சிருப்பேன். இத என்னுடைய அன்பு பரிசா வச்சுக்கோ. தேங்க்ஸ். அதுக்கு பதிலா என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சாரி. கஸ்தூரி, இதுவரைக்கும் சைவ முறையில முயற்சி பண்ண முடியல. இனிவே அசைவ முறையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சோட வந்தேனே. என்னையாது நாம தான் ஊரை எழுப்பிட்டு இருந்தோம், இப்ப நம்மள ஒரு பையன் எழுப்புறானே. மொட்டை மாடியில இருந்து தான் பாட்டு சத்தம் வருது. ஆண்டி மீனாட்சி பெரிய பிசாசு பாடுதா? நீங்க அது பிசாசம். நேத்து நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரரு ஒரு பையனை குடி வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி ஏன்பா உனக்கு தேவாரம் திருவாசகம் தெரியுமான்னு கேட்டோம். அவன் என்னடான்னா அப்பூர் சுந்தரத்துல இருந்து அருணகிரிநாதர் வரைக்கும் தப்பு இல்லாம பாடுறான். அதனாலதான் பையன் அப்பர்ல குடி வச்சிருக்கோ. பக்தி பாட்டு பாடலாங்கிறதுக்காக பையனை குடி வைக்கிறத? அவன் குடும்பத்தானா வந்தான், அதனால குடி வைக்க ஒத்துக்கிட்டோம். அப்ப இதுல குழப்பமே இல்லையே. இதுலதான் நான் குழப்பமே இருக்கு. குடும்ப தலைவர்கள் நாம இருக்கிட்ட குடி வச்ச விஷயத்த நம்ம சொல்ல வேண்டாமோ? அதை சொல்லணும் தான் நினைச்சுட்டு இருந்தோம். நம்ம பொண்ணு வரன் விஷயமா சபையில பேசிட்டு இருந்தப்போ வருவாய் திருவாய் பாடுற நேரம் வந்துருக்கோ. நீங்க பாட ஆரம்பிச்சீங்க, நாங்களும் பார்த்துட்டோம். லேதான் தேங்காய் விட்டுட்டு படுக்கிறீங்களே. விடு, நல்லா தான் பாடுறான். அப்ப இவனை நம்ம பஜனைக்கு வச்சுக்கிடுவோம். பாடுறானே. தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே இன்று உன் வாசல் நான் தேடி வந்தேன், என்று உன் வாழ்க்கை பாதையில் நிழலாகுவேன். உன்னை பார்த்தால் பொங்கும் இன்பம், உன்னை நினைக்காத நெஞ்சத்தில் சுகமில்லையே. உந்தன் திருநாமமே என் திருமந்திரம், உந்தன் திருநாமமே என் திருமந்திரம். நித்தம் பூஜையும் வேதமும் உனக்காகவே. தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே
ஜென்மம் பல கோடி நான் கொண்ட போதும் உங்கள் பூஞ்சோலை பூவென மனம் வீசுவேன் எந்த வாழ்வின் ராகம் நீயே உங்கள் அபிஷேக சந்தன நானாகுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் உன் வானத்தில் வெண்மதி நானாகுவேன் தேவியே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவியே எண்ணம் ஈடேற வழி காட்ட வேண்டும் மண்ணில் நாடும் மங்களம் பெற வேண்டுமே நெஞ்சில் ஆடும் ஆசைகள் கோடி அவை நிறைவேறும் வேளையை எதிர்பார்க்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வரம் கேட்கிறேன் வண்ணமாமழை நீ என அருள் செய்கவே தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவி நீயே என்னமா முட்டாள்தனமா பண்ணிட்டீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு கூடாது நீங்க குடுத்தன வச்சவன் எந்த கோலத்துல இருக்கான்னு போய் பாருங்க கோலமா? என்ன கோலம்? அலங்கோலம். அலங்கோலமா? அப்படி ஒரு கோலமா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப பார்க்கலாம் என்னம்மா தகச்சு போய் வர்றீங்க? உங்க பட்டினத்தாரு எப்படி? கரும்பும் கல்லுமா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி புட்டியும் குட்டியுமா இருப்பான்னு நினைக்கவே இல்லையே. அதானே சினிமா பாக்குறதே சீரழிவுன்னு நடிச்சுட்டு இருக்கோம். இப்ப நேராவே பார்க்க முடியாயிடுதே. லட்சுமணன் கீழ்ச்ச கோட்டையாவது சீர தாண்டா, நாம கீழ்ச்ச கோட்டை நம்ம வீட்டுக்காரங்க தாண்டதே இல்லையே. பெண் புத்தி பின் புத்திங்கிறத நிரூபிச்சிட்டீங்களேம்மா. ஆச்சாரம் கோச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருந்த இந்த குடும்பத்துல அசிங்கமான ஒருத்தனை குடி வச்சுட்டீங்களே. ஐயோ, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அப்புறம் காலம்பா இதையே காரணம் காட்டி நம்ம வீட்டு ஆம்பளைக்கு நம்ம பேச்சையே கேட்க மாட்டாங்களே. கஸ்தூரி, அவனை வீட்டை விட்டு காலி பண்ற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லாதடியுமா? ஆமாமா, சொல்லாத. கஸ்தூரி சொல்ல மாட்டா, என் பொண்ணாச்சே. நல்லவா சொல்லுவியா? சொல்ல மாட்டேன்ல. கஸ்தூரி, வீதியில பூ போட்டுக்கிட்டு இருந்தனா ஏன் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு நீ கேட்கவே இல்லையே. வீட்டுக்கு வாடகை கொடுத்திருக்க மாட்டேன், வெளியேற்றிருப்பாங்க. ஓ, 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடிஞ்ச என்னால கேவலம் ஒரு 500 ரூபாய் கொடுக்க முடியாதா? ஒருவேளை இப்படி இருக்கலாம். எப்படி? காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும்னு நம்புற மாதிரி எங்க கோகுலம் காலிக்கு வந்தா கௌரவம் கிடைக்கும்னு வந்திருக்கலாம். ஏன் ஒன்னு அடையணும் அடக்கணும்னு வந்துடக்கூடாதா? நாய் தனக்கு நைவேத்தியம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா? நான் நாயா? கஸ்தூரி, இந்த நாய்க்கு நைவேத்தியம் மட்டுமில்ல, உன் குடும்பமே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கிறேன். மத்தவங்க சம்மதிக்க, உன்னை பெத்தவங்க ஆசீர்வதிக்க, என் மனைவியா உன்னை என் கால்ல விழ வைக்கிறேன். இதுக்காகத்தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இடத்த மாத்திக்க. நான் மாத்திக்க போறேனா இல்ல நீங்க மாட்டிக்க போறீங்களான்னு பாப்போம். குடும்பமா ஆமாங்க. நெத்தியில குட்டு வச்சிருக்க பாத்தியா? நான் என்ன உதவியா வச்சிருக்கேன்? பெரியடா அவசரமா போகுது. அதுவா, கோலம் போட போறா. கொலம் போடவா? கிண்ணத்த காலம் அதான் தோல்ல மாட்டிருக்காள பையன், அதுல இருக்கும். கிண்ணத்தை தோல்ல செஞ்சிருக்காளா? ஆமாய்யா, கிண்ணத்தோல். கிண்ணத்தோலா? ஒன்ன கோலம் தான் கேள்வி போட்டிருக்க, இது என்ன? ஓம் சக்தி.
சூரிய துண்டு பிச்சுக்கிட்டு மொட்டை மாடியில விழுந்த மாதிரி என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். மயக்க நிலையிலே வர்ற. ஏப்பா நீ குடி இருக்கிறதுக்கு எங்க வீடு தான் கட்டுதா? ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த பிள்ளை நம்ம வீட்டுல குடி இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி தட்டாதீர்கள் தாயே, நெஞ்சு தாங்காது. அவனங்க வெட்டினா உலகனாப்பா. என் இதயம் வலிக்குதை. என்ன தாயன்பு, என்ன தாயன்பு. அதான் நான் இங்க வெட்டினா அங்க வலிக்கலாமே. உங்க பேரு? கண்ணன். பொருத்தமான பேரு. எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேக்குறோம். அப்பா அம்மா? ஆண்டவன் தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும். உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? அதெல்லாம் அப்பா விவரமா சொல்றோம். இப்ப பொழுது விடியறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்து. மிஸ்டர், மாடிதான் உங்களுக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சொந்தமாக போதே. பாத்தீங்களா இவருக்கு இருக்கிற கொழுப்பை? ஏய், உன்னை மாடியில குடி வச்சதே தப்பா? கூடத்துக்கு வந்ததும் இல்லாம மூஞ்சில உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிய? ஏண்டி அதானே? ஏண்டாப்பா உன்னை பகவானோட பக்தமா நினைச்சோம், இப்படி பாவத்தோட மொத்தமா இருக்கியா பாரு. இவங்கிட்ட என்ன பேச்சு? மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு. இந்த சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? அட்வான்ஸ் 5000, அக்ரிமெண்ட் 5 வருஷம். இந்த வீட்டுக்காரனே என்ன வெளியே போன்னு சொல்ல முடியாது. பாட்டு வேற பாடுறா. ஏய், பாத்துக்கிட்டே உன்னை எப்படி நாங்க காலி பண்ணிடுவோம். அப்படி காலி பண்ணிட்டா உங்களை நான் செல்லா காசாக்கிடுவேன். என்ன இந்த மாடியில குடி வைக்கிறதுக்கு இந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு 50 ரூபாய் கமிஷன் அப்படின்னு வேலையை சொல்ற. இது மட்டும் இல்ல, இந்த அம்மா புருஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு இப்படின்னு உள்ள சொல்ற. நம்ம பள்ளிக்கூட வாத்தியாருக்கும் இந்த பாக்கக்கிற அம்மாவுக்கும் ஒரு பகிரங்கமா அப்பா நான் தச்சேன். உங்களுக்கும் ஒரு பால்காருக்கும் இப்படி விக்ரமாதித்த கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன். எப்படி? நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா இல்ல காலி பண்ணிட்டு போட்டுமா? உங்க அபிப்பிராயத்தை மாடிக்கு வந்து சொல்லுங்க. பாவி, அவன் பாவி இல்லடி, தப்பாளி. இடம் கொடுத்தா எலி கூட எஜமான் ஆயிடும். இப்ப பதறி என்ன பிரயோஜனம்? பொறி அங்க இருக்கு. நில்றா. எதுக்கு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு சார்? ஓ, புதுசா போலீஸ்ல ஆள் எடுக்கிறாங்களா? ஆடு இருக்கிறாங்க. உன் மேல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன? ஆசார கோசாரமான குடும்பத்துல பூந்து நீ ஆபாசமா நடந்துக்கிறியாம? பாசத்தோட நடந்துக்கிறேன்னு எழுதிருப்பாங்க. நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க. ஷட் அப். குட்டியும் புட்டியுமா இருக்கேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவா சார்? அவங்க நான் போடுற சென்ட் புட்டியையும் நான் வளர்க்கிற நாய்க்குட்டியையும் பத்தி எழுதிருப்பாங்க. தெளிவா எழுதி இருக்கிறாங்க, விஸ்கி புட்டி பிராந்தி புட்டின்னு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பர்மிட் இருக்கு. பர்மிட் இருக்கிறவன் தண்ணி போடலான்னு கவர்மெண்ட்லயே சொல்லி இருக்கு. பர்மிட் தண்ணிக்கு தான், கண்ணிக்கு அதுக்கு அவட்ட தான் பர்மிட் வாங்கணும். கவர்மெண்ட்ல வாங்கணும்னு சட்டத்துல இடமே இல்ல.
விஸ்வாமித்ரியா? போடா உள்ள. வீட்டுல ஒருத்தர் இல்லையா? யாரோ புது வீடு குடி போறாங்களா? பால் காய்ச்ச கூட்டாங்க போயிருக்காங்க. ஓஹோ, வீட்டுல யாரும் இல்லைங்கிறதுனால இப்படி வெறியாட்டம் போடுறீங்களா? இது வெறியாட்டம் இல்ல, வெஸ்டர்ன் டிஸ்கோ. இப்ப எப்படி இருக்கு? உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இது பண்பாடு உள்ள குடும்பம். பல்லவி பண்பாடு. தம்பிக்கு உன்ன பேஷா புடிச்சு போச்சு. எந்த பொண்ணுங்க? விவரமா சொல்லுங்க. ஊருக்குள்ள விவகாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல என்ன விவகாரம் இருக்குதே? போன மாசம் பக்கத்து தெருவுல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த மாப்பிள்ளை பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்ட்டான். ஏன்? இவன் பொண்ணு பார்க்க போயிருக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா கணக்கு ஒடுக்கமா வந்து நின்றுருக்காங்க. சரி, அதுதான் ஒண்ணு நீங்க நினைச்சுக்கிட்டான். மனவரையில பார்க்கும்போது பொண்ணு மாறி போச்சு. வாழ்ந்தா அந்த அம்மாவோட நான் வாழ்வேன், இல்லாட்டி மண்ணில் விழுந்து மறிப்பேன் அப்படின்னு இவ்வளவு நீட்டத்துக்கு வசனம் பேசி விட்டான். அதனால்தான் முதலியார் சொன்னார், செட்டியார் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். கால நேரம் கிடையாது, இப்ப ஏன் இதெல்லாம்? இன்னும் ஊர் கதையை பேசிட்டு இருக்காங்க. அதானே, ஊரு கதையை ஏன் பேசுறீங்க? நம்ம வீட்டு கதையை பேசுங்க. ஏன் தம்பி உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? உமா வளர்த்து மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. இனிமே பேச வேண்டியதா பேசி முடிச்சிட வேண்டியதா? பேச வேண்டியது என்ன இருக்கு? பொண்ணுக்கு 10 சவரன் நகை போட்டுற வேண்டியது தானே. அப்படியே எனக்கு ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. ஸ்கூட்டரா? இத பாருங்க, நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம், கொஞ்சம் பார்த்து கேளுங்க. நான் ஹெட் மாஸ்டர், ஹெல்மெட் வேணுமானா வாங்கி தரேன். ஸ்கூட்டரே கொடுக்கற அளவுக்கு ஒரு இடம் வந்திருக்கு. அப்ப போலாமே. கொஞ்சம் அடக்கி வைங்க. வேணும்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒண்ணு பாத்துருக்கேன் சார். அதெல்லாம் முடியாது சார். தவணை முறையில ஒண்ணா வாங்கி தரேன். எப்படி? வீல் 1 மாசம், ஸ்டெப்னி 1 மாசம், ஹேண்ட் பேர் 1 மாசம், ஹாரன் 1 மாசம். இது என்னது பேரிச்சம்பழ வியாபாரம் மாதிரி? இது நமக்கு சரிப்பட்டு வரும்? இத பாருங்க, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? நீங்க கேட்கறது நாங்க தரோம், ஆனா கொஞ்சம் நிதானமா தரோம். சரி, வரதட்சணை கேக்குறீங்களா? சட்டப்படி தப்பு. கொடுக்கிற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க, வாங்குற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ளே சம்பந்தத்தை பேசி முடிக்கலாமே. என்ன சார் இது? எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. செட்டியாரே, வரதட்சணை கேட்க கூடாதா? என்ன அநியாயம்? அநியாயம்தான். பொண்ணை பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி கொடுக்கறாங்க. அங்க அவ குடும்பம் நடத்துறா, குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கறா. கிழங்கட்டங்க ஏதாவது இருந்தா அதுகளை வேற கவனிச்சுக்கிறா. திடீர்னு கட்டினவ கட்டைய போட்டான்னா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கம்முநாட்டிங்கிற பேரை வாங்குறா. இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு வரதட்சணைங்கிற பேரால வாட்டி வதைக்கிறீங்களே. சுவாமி சொல்றது நியாயமா தான் இருக்கு. உமக்கு வரதட்சணை கிடையாது, உள்ள கதை எழுந்து போங்க. என்னது சாமி சின்ன பையனா? அவர் பெரிய சாமி. சாமியா இவனா? முதல்வாய் உங்க சம்சார வாயை அடைக்கி வைங்க. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். என்ன செட்டியார் இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நல்லா இல்லாம ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியா கெடுத்துட்டீங்களே. நல்லா இருங்க. பாத்தீங்களா அந்த பொண்ணு வளர்த்து எவ்வளவு வேலைப்படுது. அவுத்து முடியா? முண்டாப்பா சொல்றியா? அரை வேட்டி அவுத்து விடுறேன்.
திராட்சைங்க சுவாமியை பார்க்கணுன்றதுக்காக பழ வகைகளோட மரியாதையை செலுத்தணுன்றதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க வாங்க உட்காருங்க. செட்டியார் சொன்னாரு, இந்த மாதிரி எங்க சம்சாரங்கள்லாம் சேர்ந்து உங்களை தப்பா பேசிட்டாங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தாரு. சரின்னு நாங்க பழ வகைகளோட இறங்கிட்டு வந்துட்டோம். அதோட சாமி எங்க வர முடியுது? பொழுது விடிச்சா பொழுது போனா பூஜை புரஸ்காரம் பஜனை தூக்கம் எங்க தூக்கம் வருது? காய்ச்சல் பட்டா தூக்கம் வருது உங்களுக்கு? அந்த கவலை இந்த கவலை பத்தாளத்துக்கு சொந்த கவலை இவ்வளவோ பொறுத்திருக்கு இருக்க வேண்டியதா இருக்குது. அந்த கவலை இந்த கவலைன்னு என்னன்னா அந்த கவலை இந்த கவலைன்னா அதாவது இந்த குடும்ப கவலை, பொண்ணுல படிக்க வைக்க வேண்டிய கவலை, இந்த வேட்டி சட்டை இப்படி இல்லாம வர முடியுங்களா? அப்போ சொந்த கவலைன்னா எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கா? ஆமா சுவாமியோ ஆமா. அதனாலதான் சாமி சமரத்துக்கு ஆசைப்பட்டு சம்சாரத்தை தொட்டா மோசத்துக்கே மோசமாயிடுமே. தனித்தனியா ரூம்ல படுக்காம கும்பலா கோணத்திலேயே படுத்துக்கிறோம். பக்கத்துல யாராவது படுத்திருந்தா ஒரு பயம் வரும்ல சாமி. எப்படி எங்களுடைய முன்னெச்சரிக்கை? தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க. எங்களுக்குள்ள போக்குவரத்து நடந்து பல காலம் ஆயிடுச்சு சாமி. அதைத்தான் தப்புன்னு சொல்றேன். சும்மா இருக்கிறது தப்பா சாமி? ஒரு வகையிலே அதுவும் தப்புதான். வாயை கட்டிக்கிட்டு வயசை எப்படி ரப்ப முடியும்? முடியாது சுவாமி. கோவிலை பூட்டி வச்சுட்டா சாமி எப்படி வரும், வரம் எப்படி தரும்? எது சாமி? விக்கிரகத்தையே பூஜை பண்ணாம வெறும் கோவிலையே சுத்தி வந்துட்டீங்களே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொர்க்கம்ங்கிறது அவங்க சம்சாரத்துக்கிட்டதான் இருக்கு. இத்தனை நாளா நம்ம பொண்டாட்டிகள் அதை ஒழிச்சு வச்சுட்டு நம்மள தபாச்சிருக்காள். அதாங்க புதுசா வந்த சாமியாருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலையே. யோ ஒண்ணு அவங்களா காட்டணும், இல்ல நாமளா கண்டுபிடிக்கணும். செட்டியாரை சேர்த்துக்கணும், அவர் பொண்டாட்டியை நாம விடக்கூடாது. காலம் கடந்து போச்சு. யாருக்கு சாமி? உங்களுக்கு. இனிமே சம்சாரம் மூலமா உங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்க முடியாது. ஏன்? வயசாகி போச்சு. ஏன் சாமி, சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நேரா பாண்டிச்சேரிக்கு போவோம். பாண்டிச்சேரியா? ஆமா. பார்க்கு என்னையா பார்க்கு கீர்க்குங்கிட்டு? இந்த பாரு, உன் பேரு பூங்காவனா? அதை இங்கிலீஷ்ல சுருக்கி பார்க்குன்னு சொல்றேன். ஆளு கொஞ்சம் ஏமாந்தா போதுமே. செடியை நட்டு தண்ணிய ஊத்திடுவீங்களே, என்ன விஷயம்? அப்படி ஊத்திட்டாலும் காய் காய்ச்சி பூத்து குலுங்கிடத்தான் போகுது. ஆமா, நாங்களும் பூவை பறிச்சு தலையில வச்சுக்குவோம். என்னையா விஷயம்? பார்க்கு, ஆ. நான் இந்த லாட்ஜுக்கு ரூபாயா வந்தேன், இன்னைக்கு முதலாளி ஆயிட்டேன். நீ இங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்க, எத்தனை நாளை கூட்டிட போற? வயசாகாது. அதுக்குள்ள யாரையாவது கூட்டிக்கிட்டு போய் குடும்ப தலைவியாயி அங்க கூட்டேன். ஐயோ, நானும் நல்ல ஆம்பளையாத்தான் தேடிட்டு இருக்கேன். எங்கயா கிடைக்கிற ஆம்பளை? நடக்க முடியாது நினைச்சு பார்த்து புண்ணியம் இல்ல, பேச்ச மாத்துவா. பைத போய் நம்ம பழைய கஸ்டமர் தின்னாட் போருக்கு வந்திருக்காரு, அங்க கிளீன் பண்ண. கிளீன் பண்ணிடுறேன். ரூம கிளீன் பண்ணு. கிளீன் பண்றேன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்க சார். மெட்ராஸ்ல குடி வந்த பிற்பாடு பாண்டிச்சேரிய மறந்துட்டீங்க சார். முன்ன மாதிரி நம்ம லாட்ஜ் இல்ல, ஓல்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ புதுசு, புது பேட்டர்ன். அதாவது சும்மா ஓபன் பண்ணாத வைன் பாட்டில் மாதிரி இருக்கும். வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன் சார், அங்க இருந்தே பொம்பளைங்கள ஆம்பளைங்க வேஷம் போட்டு கூட்டு வந்துட்டீங்களா? ஏன் சார், எங்க லாட்ஜ்ல என்னைக்கு போலீஸ் ட்ரபிள் இருந்தது? வெரி ஷேம், வெரி ஷேம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். பெரிய மனுஷங்க சொர்க்கத்தை பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். சொர்க்கமே இங்கதானே, அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும். ஆல் தி என்ஜாய், ஆல் தி என்ஜாய். ஆல் தி என்ஜாய்ங்கிறது ராங் இங்கிலீஷ். ப்ளீஸ் என்ஜாய்னு சொல்லலாமே. பள்ளிக்கூட வாத்தியார் வேலை இங்க வந்து காட்டுறியா?
அவன் என்ன உன் மாணவனா? கம்முன்றியா? நீ ரூமுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கிறேன். நானும் ரூம்ல வந்து பேசிக்கிறேன். சாவியை கொடுங்க சார். சாவி உங்க பேர் சொல்லிட்டு யாரும் வாங்கிட்டு போனாங்களே. நஞ்சுண்ட சிட்டியா. அச்சையா, நஞ்சு நமக்கு முன்னாடி பஞ்சு மாதிரி பறந்து வந்திருக்கிறான். அவனுக்கு முன்னாடி நாம சொர்க்கத்தை பார்த்துடணும். ரூம் நம்பர் என்ன? 9. யோ, என்ன விட்டுட்டு போறியா? வா. சார் உங்க சாவி பல இடத்துக்கு போகும். ஆமா சார். சொர்க்கம் வாசல்லே கதவை திறந்து கூப்பிடுறது. போகவா? நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு, பின்னாடியே வாங்க. போயிட்டு வர்றோம். நாங்க போயிட்டு அப்புறமா வர்றோம். கர்மையா, இங்கெல்லாம் வந்துட்டு பாதைய பாத்தீரா? எப்படி இருக்கு? மார்கழி மாதம் பஜனை பண்ற மாதிரி ஆமா. நீளமா இருக்கு. அப்போ அந்த பஜனை இங்கே வச்சுக்கலாங்கிறீரா? பண்ணலாமே. பாத்து Anybody kiss me? என்னது? Anybody kiss me? என்ன? எனிபடி கிஸ் மீ அப்படின்னா யாராவது முத்தம் கொடுங்களேன்னு அர்த்தம். அதான். தப்பாச்சே, நான் கொடுப்பனா? எனக்கு தெரியாதா? சொர்க்கம் அங்க. போவோமா? புகையை பார்த்து விடுமா? அம்மாடி நல்லா தம் அடிக்கிறமா. Oh, bloody. வாங்க. வாங்க, அங்க போய் உட்காருங்க. பையெல்லாம் கீழே வச்சுட்டு முக்காடை எடுங்க. ஷபாடி. காலடியா? ஏசாமி, சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பஞ்சமா பாதை நடக்கிற நரகத்துக்கு கூட்டு வந்துட்டீரே. முதலியார், நரகத்துக்கு பக்கத்துலதான் சொர்க்கம். இப்ப இங்க இருக்கோம், அப்புறம் அங்க போறோம். அப்பதான் டேஸ்டே டிஃபரெண்ட். சுவாமிகள் தத்துவங்களை சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறார். ஏ சுவாமிகள், எந்த காலேஜில் படிச்சீர்? மன்மதா காலேஜ். ஓ, மன்மதா காலேஜா? ஏன் ஐயரே, பள்ளிக்கூடத்தை பத்தி உமக்கு தான் தெரியும். மன்மதா காலேஜ்ங்கிறது எங்க இருக்குது? ரவி காலேஜ் இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் மன்மதா காலேஜ். அது எனக்கு ஒரு அளவும் புரியல. அது கிடக்குது. ஆமா, செட்டியார் எங்க சாமி? பாத்ரூம் இருக்கேன். ஏன்னா வந்த உடனே இந்த ஆள் வைத்த கழுவுறானே. செட்டி கண்டபடி திம்பாயா? வயித்த கழுவுற, வாய கழுவுறேன்னு. அப்படியே பாத்ரூமை கழுவிட்டு வந்து தொலையா? கஷ்டம். ஆமா. என்ன ஆயுர்வேத மருந்து மாதிரி இருக்குது? முதலியார், உங்களோட இம்சை தாங்க முடியல. காணா என்ன அது? வெட்டிவர் சர்பத்து காண. ரெண்டும் இல்ல, இது சோமபானம், சொர்க்கத்துல செய்யறது. சோமபானமா? ராமபானம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கோணலா சொல்றீங்க சாமி? மேனுஃபேக்சர்டு பை சொர்க்கம்னா ஒத்துண்டு ஏத்துக்கணும். சரியா ஏத்துக்கிறோம். இத என்ன செய்யறது? மேலோகத்துல இருக்கவாள்னா இத சாப்பிட்டு தான் ஒண்ணுக்கு போறாங்களா? அதுதான் நமக்கு மழையா வருதா? நீர் ஒரு இல்டிட்கான, அதாவது நன்னா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, இத சாப்பிட்டு தான் லவ் பண்ணுவா. லவ்வா? அது சரி. இத நாம சாப்பிட்டுட்டு யார லவ் பண்றது? இத ஏற்பாடு பண்ண சுவாமிகள் அதை ஏற்பாடு பண்ணாம விடுவாரா? அவர் சாமியா இல்ல மாமாவா? அவர் 2 in 1. முதல்ல இத சாப்பிடுங்க, அப்புறம் 1 in 2 ஆயிடுவீங்க. சோமபானமே, சோமபானமே. என்னயா அபசகுன மாதிரி குடிக்க போகும்போது குருவி சத்தம்? குருவி இல்ல சார், இது காலிங் பெல். யாரோ கூப்பிடுறாங்க. சோமபானமே. சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. அயோக்கிய பயல பகர், கண்ணு மொழிய தோண்டி போடுவேன். ஆரடா போடா வாடான்ற. இத குடிச்சுட்டா சோசியல் சேண்டா. சரி சரி, ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லு. நான்
நான் உன்னை கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவியா? என்னது? நீ ஒய்ஃபை தவிர வேற யாரையாவது தொட்டுக்கிறியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கண்ணா. நீ யார்கிட்ட சொல்லிடுவ? சித்திம்மா. நான் யாருக்கிட்ட சித்திக்கிட்ட மாட்ட சொல்லுவியா? அது இல்லடா, இப்ப அடிச்சு கிள்ளுவாங்கள. சத்தியமா சொல்ல மாட்டியா? ஐயா, நம்ம கட்டை தொட்டி இருக்க, அதுல ஆப்ப சுட்டு வித்தா அலமேல. அப்பவே நினைச்ச மூணாவது பையன் முகஞ்சாடியா இருக்கிறானே. அந்த பையனை நான் தானே படிக்க வைக்கிறேன். பயம் வெக்கம் மரியாதை உங்களுக்கு. சொர்க்கத்தை பார்க்காம அவத்த கொண்டல அழிய முடிய மாட்டேன். ஐயோ முதலியா எல்லாத்தையும் கழிப்பா ஆசைப்பட்டீங்களே, எனக்கு பின்னால சொர்க்கம் இருக்கு பாருங்க. ஐயோ விட்டது என்ன தெரியாம ஒண்ணு மாட்டிக்கிட்டே. அப்போ இந்த வந்துடுறாள் என்ன என் பொண்டாட்டிக்கிட்டா வச்சு எடுத்துட்டா என்ன. ஐயோ உடையது என்ன. அப்பா வாங்க இந்த பக்கம். அம்மாடு இந்த பக்கம் வைக்கிறாள் என்ன. உடனே என்ன. ஐயோ ஐயோ உடனே என்னது. பேச்சையும் காணோம் மூச்சையும் காணோம். மூச்சையும் காணும் பேச்சையும் காணுமா? என்ன பண்றது? செட்டியார பினிஷ் பண்ணிட்டா. நாங்க செய்யலீங்க. உளராதே உளராதே. இதோ பாருங்க, நீக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் முதலியார். ஆனா பாவி, நானா புடிச்சு தள்ள. அந்த பொண்ணுதானே துரத்திக்கிட்டு வந்தா. அந்த பொண்ணுதான். அப்ப சொன்னபடி கேட்கணும். நீங்க சொல்றத நான் கேட்கிறோம். என்ன சொன்னாலும் கேக்குறீங்களா? நீ என்ன சொல்றான்னு நான் கேக்குறேன் சாமி. ஹலோ மிஸ் பண்பாடு, பயந்துட்டியா? யாமிருக்க பயமேன். மிஸ் வர்ணு, இந்த புடவை நல்லா இருக்கா? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, வேற மாத்திக்கோ. எப்படி? என்ன இது கேக்குற? கட்டிக்க போறவ நீதானே? கட்டிக்க போறவளா? நானா? உன்னையா? கடல் வத்தி கருவாடு தின்னலாம்னு குடல் வத்தி சத்துச்சா கொக்கு. அஃப்கோர்ஸ் நான் கொக்குதான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நான் உன்னை கொத்திட்டு போக வரல, கட்டிட்டு போக வந்திருக்கேன். அதுல ஒரு சின்ன வருத்தம், அட்சதை போடுறதுல ஒரு ஆள் குறைஞ்சு போச்சு. அது யாருன்னு கேக்குறியா? அத நான் சொல்லக்கூடாது, அவங்க வரும்போது நீயே எண்ணிப்பார், உனக்கே புரியும். மிஸ் பண்ணு, வாட் அபௌட் திஸ் புடவை? நீயே கட்டிக்க. அப்ப இதை நீ கட்டிக்கிறேங்கறியா? ஓகே, மாத்தி மாத்தி கட்டிக்குவோம். என்ன பண்ற? பால் போட்டுட்டு இருக்கேன். ஏங்க முக்காடு போட்டு வந்திருக்கீங்க? திருப்பதிக்கு போய் மொட்டை எடுத்து வந்திருக்காளோ, அதான் வெக்கப்படுறா. நல்லா இருக்கு. பகவான் கருத்து மொட்டையெல்லாம் மறைக்க கூடாது. எடுங்க. ஐயோ, மொட்டை அடிச்சுக்கலையா? அடிச்சுக்கலாம் தான் இருந்தோம். அங்க அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கு. எவங்க இல்ல சிகையாளனாக செய்யறாளே அவன் எல்லாம் ஸ்ட்ரைக்கு. அதுதான் நான் சொன்னேன், 10 பைசா பிளேட வாங்கி முதல்ல நான் அடிச்சுக்கிட்டு அந்த மொக்க பிளேட்ல உமக்கு மொட்டை அடிச்சு விடுறேன்னு. உங்க ஆத்துக்கார தான் கேட்கல. பத்தியா தாள முன்ன பின்ன தாளுக்கு பழக்கம் இருந்தா செய்யலாம். இந்த ஆளை நம்பி எப்படி தலையை கொடுக்கறது? கண்ட இடத்துல கீறி வச்சானே ரத்தமா வந்துருமே. அதுக்காகத்தான் வீட்லயே வந்து அடிச்சுக்கலாம் வந்துட்டேன். சரி, பிரசாதமாவது கொண்டு வந்தீங்களா இல்லையா? தானே திருப்பதி பிரசாதம் கேட்பாங்கன்னு அப்பவே சொன்னேன்ல, கேட்டாங்க. இப்ப பிரிச்சுட்டாங்க. திருப்பதியில பிரசாதம் லட்டு, இது என்ன பூந்தி? சொன்னா கேட்டா ஐயரே இப்ப விளக்கம் சொல்லும். அது எதுமா? அப்பு திருப்பதியில இருந்து டவுன் திருப்பதி வரைக்கும் 32 பெட்ஸ் இருக்குது. இந்த பஸ் வளைஞ்சி வளைஞ்சி வர்றதுன்னா
லட்டு டு லட்டு ஃபைட். அதனால ஸ்டோ பூந்தி ஆயிடுச்சு. அப்படியா? இதோ வருது, இது எல்லாத்தையும் தின்னும். திருப்பதி பிரசாதம். இது தர்கா பூந்தி இல்லடா, திருப்பதி லட்டு. இது திருப்பதி லட்டே இல்ல, லாலா கிட்ட பூந்தி மாதிரி இருக்கு. அறிவட்டவன எப்படி அறிவு உனக்கு? எங்க அப்பா எங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவங்களுக்கு தெரியாம நான் தேடி தேடி திம்பேன். தேடி திம்பா. அவனே அடிக்கிறீங்க, ஏன் கடை என்ன இருக்குது? இதுல மீனாட்சி, திருப்பதியில இப்ப பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அதிகம். லட்டு குடிக்க முடியல, காட்டாயிட்டு விட்டாங்க. அதுல நம்ம லாலா கடை மாட்டிக்கிச்சு. நாங்களும் மாட்டினோம். ருக்குமணி, இவங்க பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஒரே குழப்பமா என்ன ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரே குழப்பம் தான். வந்துட்டீங்களா? நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. எங்க வீட்டு செட்டியாருங்க. அதானே செட்டியாருங்க. நீங்க 3 பேர் ஒன்னா தானே போனீங்க? நாங்க 3 பேரும் ஒன்னா தான் போனோம். என்ன பேசுறீங்க? 4 பேர் போல சொல்லி எதாவது காட்டி கொடுத்து கண்டக்டரையும் சேர்த்து சொல்றாங்க. கண்டக்டர் சேர்த்தா என்ன திருப்பதியில அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக், எவங்க எல்லாம் சிகை அலங்காரம் செய்யப்பட்டவா? ஆமா. ஆகையினால நாங்க மொட்டை அடிக்காம திருப்பி வந்துட்டோம். உங்க வீட்டுக்காரர் மாத்திரம் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு தான் வருவேன். டவுன் திருப்பதிலேயே தங்கிட்டா. அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்படியா? என்ன இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. எங்க இருக்கீங்களே மொட்டை எடுத்துட்டா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். அந்த மாதிரி என்னமோ ஒரே பீச்சிக்கிட்டு போகுது. உங்க பிராமணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. நிக்கிறாரு கொத்து கொத்து. செட்டியார் கொண்டாட்டிக்கு என்னையா பண்றது? அனதர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோமா? ஓய், என்ன மாமாவாக பாக்குறீரா? இது என்ன வாயில வைக்கிறீர்கள்? என்னையா? சங்கிலி கருப்பனின் வரலாறு. பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசு சரியே இல்ல. பாண்டிச்சேரி ஏன் எனக்கு தெரியுது? அதுதான் பெரிய புனித ஸ்தலமா? ஆத்துல யாராவது கேட்டு போறா? ஆத்துலயும் இல்ல, குளத்திலையும் இல்ல, எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். மனசுல இருக்க வேதனையை கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம்னு பார்த்தா இது பெரிய காவேரி தண்ணீர் பிரச்சனை. பேசி தீர்க்கறதுக்கு போகணும். சங்கிலி கருப்பனின் அதுவும் சரைமா இருந்த செட்டியார் போயிட்டான். செட்டியார் போயிட்டானா? போக வச்சானா? நீர் தானே சொன்னீரு ஆத்துலயும் குளத்திலையும் யாரும் இல்ல. பக்கத்துல ஆத்துல இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன மூடும்? மூடிட்ட. நீர் ஐயரும் இல்ல, நீ அறிவும் இல்லையா? என்ன சொன்னீரு? நீர் ஐயரும் இல்ல, உமக்கு அறிவும் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? அதான் பசங்க அப்படியே சொல்றானுங்க பள்ளிக்கூடத்துல. நீயே ஒரு பையன். சங்கிலி கருப்பனின் வரலாறு. ஏயா இப்படி என்ன கொல்றீர்? செட்டியாரோட சம்சாரம் என்ன சாயங்காலம் ஆனா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்னு புருஷன் எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னையா பதில் சொல்றது? ஆமையா, அந்த செட்டியாரை எப்படியா கொன்ன? நேக்கு வர்ற கோபத்துக்கு வயசை பார்க்க மாட்டேங்கண்ணா. ஒரே நீர் கொண்டுட்டு என் மேல படி வைக்கிறீங்க. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு நார வேண்டாங்கானோ. அது போட்டும். அந்த பிக்கு பையங்க, அந்த பொறிக்கு பைய பேரை எடுத்தா நேக்கு கோபம் வருங்கண்ணா. என்ன பிரியத்திலையா கேக்குற? அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ. நாம 2 பேரும் கொலை செஞ்சதை அவன் பார்த்திருக்கான். எங்க காட்டி கொடுத்துட போறான்னு பயப்படுறியா? பின்ன அதான் எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நாங்க மொத்த பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி ஒண்ணு இல்லைங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கறத அவையார் எழுதினாருன்னு நான் சொல்றேன். இல்ல காரைக்கால் அம்மையார் எழுதினாங்கன்னு நான் சொல்றேன். அதுலதான் கன்ஃபியூஷன். அது திருவள்ளுவர் அம்பத்தூர் படிப்பாங்க. உமக்கு அறிவே இல்லை. ஆவணிக்கு பக்கத்துல அங்க எழுதுன்றாரு. நஞ்சுண்ட தெரியுமா உங்களுக்கு? நஞ்சா எப்ப உண்டாரு?
நஞ்சுண்ட செட்டியாரு உங்களோட தானே குடியிருந்தாரு? இருந்தார், இப்ப இல்லைங்க. எங்க தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? ஒன்னா இருந்தவரு, ஒரே குடும்பமா பழகினவரு அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல. எங்களுக்கு சார் சத்த மிரட்டினா விட 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 விடன்னு வந்துருது. என்னமோ தெரியல, இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. ஆமா, மூச்சே நிழல் போல இருக்கு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா, அவரோட பாத்திர கடையில வேலை பார்க்கிறவரோட சம்சாரத்தை அந்த செட்டியார் கடத்திட்டு போயிருக்காரு. அது எப்படி முடியும்? நம்மளோட பாண்டிச்சேரியில பரதேசி உன்னோட எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அது நம்பிக்கையே இல்லையா? அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி கரெக்டா சொல்றோம்னு கேட்டா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? பாவம், இவரோட சம்சாரம் தான். சொல்லையா? ஆமாங்க, செட்டியார் எந்த செய்த காணமோ அந்த சேர் வந்து என் பொண்டாட்டியே காணாங்க. பகல்ல இவருக்காக இவருடைய சம்சாரம் சாப்பாடு எடுத்துட்டு வருமா? அந்த நேரத்துல அந்த செட்டியார் ஒரு மாதிரி பாப்பாரா? முதலாளி தானே, சரி பாதுல விட்டுட்டுங்க. ஆனா இந்த மாதிரி தப்பு செய்வாங்க நான் நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டிங்க. உசரத்துக்கு ஒரு பொண்டாட்டி போதாதா? உனக்கு அறிவு இருக்காங்கண்ணா. இவன் உயரம்பத்துல இருந்தா அவன் ஓடிட்டா செட்டியாரோட. செட்டியார பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்ல நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேற என்ன? அப்ப நம்ம பொண்டாட்டி கொடுக்க முடியுமா? உமக்கு விவசாயே இல்லைங்கண்ணா. இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா போயிட்டார். அப்பா அம்மா, ஐயோ, யார பார்த்தாலும் பிரசவ வேதனையா இருக்குங்கண்ணா. பிரசவ வேதனையா? நம்ம பிரச்சனையும் வேதனைதாயா. அப்பா நிக்க முடியல. செட்டியாருடைய உயிரை தான் காப்பாற்ற முடியல, அவரோட மானத்தையும் காப்பாற்ற முடியலையே. ஏங்க யாரு அது? நான் பொண்டாட்டிங்கண்ணா. கூப்பிடையா? ஏன் இன்ஸ்பெக்டர் வந்து போறாரு? அவருக்கு உத்தியோகம் வேணுமா? அவர் தான் ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்காரு. அப்புறம் என்ன? பெரிய உத்தியோகம், அதாவது கவர்னர், ஜனாதிபதி இந்த மாதிரி உத்தியோகம் வேணுமா? விளையாடுறீங்களா? அந்த உத்தியோகத்துக்கு நீங்க என்ன சிபார்சு? நாங்கெல்லாம் பெரிய மனுஷன் இல்லையா? வேற இடத்துல சொன்னா பலிக்குமே. அப்படியா? ஆமா, செட்டியாரோட பொண்டாட்டி உங்களோட வந்தாலே எங்க அந்த அம்மா? அவன் நீங்க என்ன பண்ணு? நான் என்ன பண்ணா? அந்த மாதிரி அந்த பால்காரனோட. ஐயோ, பாவம் செட்டியார். என்ன விளையாடுறீங்களா? கத்துறீங்க எப்படி? அது பால்காரனோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா என்ன என்ன அவன் வீட்டுக்காரர் எப்ப வருவாரு, என்ன எதுவும் விசாரிச்சுட்டு இருக்கு. பாவம். ஆமா, அவன் எப்ப வருவாரு? வருவாரு. பைக்கு எரியுது. பசி கரிகாலாம் வாங்கி வந்துட்டு சமைச்சு போடுங்க. இப்பதான 10 இட்லி சாப்பிட்டீங்க. 2 தடவை வெளியே போயிட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் அசிங்கமா சொல்றீங்க. எங்க வந்துருங்க. அப்பா எனக்கு எங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? என்ன எங்க அப்பாவை எப்ப கேட்டாலும் தலையை தவப்படுறீங்க? ஏன்? சிம்பாலிக்கா? ஆமாமா, உங்க பாத்திர கடையில சொட்ட தட்டுவானே கோபாலசாமி நாயுடு. ஆமா, அவனோட வைஃப் வச்சலாம் விட விடன்னு இருப்பாளே. இந்த ஒல்லியா இருப்பாளே, அவளை என்ன சொல்றீங்க? ஆமா. அவளுக்கு என்ன? அவளை உங்க ஆத்துக்காரர் லேசா தள்ளிட்டு போயிட்டார். ஐயோ, இப்படி பண்ணி விட்டாரு. ஐயோ, சிங்கப்பூர்ல இருந்து எங்க அப்பா வரேன்னு லெட்டர் போட்டிருக்காரு. நான் என்ன பண்ண ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிடுவோம். நானே வயிற்றுல இருக்கேன். மரத்தை ஒரு 2ல ஒண்ணு பேசிக்கிறேன். எவன் கெட்டு போனா என்ன ஆட எனக்கு மந்த அடடட எவன் கெட்டு போனா என்ன எனக்கு மந்த அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து. சிலுக்கு 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 சில்லன வீசு. சிலுக்கு 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 சில்லன வீசு. எவன் கெட்டு போனா என்ன எனக்கு மந்த ஊத்து ஊத்து ஊத்து.
தவறு இல்லை. தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை. தடுமாறும் மீதும் தவறு இல்லை. அவசர உலகத்தில் 1000 நடக்கும், அத பத்தி நமக்கு இப்போ கவலை இல்லை. அவசர உலகத்தில் 1000 நடக்கும், அத பத்தி நமக்கு இப்போ கவலை இல்லை. எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்னவுக்கு அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து ஊத்து ஊத்து. தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா, தானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே. தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா, தானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே. வானத்திலே ரத்த இன்றி பறப்பதற்கு வழிகண்டு குடித்தவன் வாழணுமே. வானத்திலே ரத்த இன்றி பறப்பதற்கு வழிகண்டு குடித்தவன் வாழணுமே. எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்னவுக்கு அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து. அந்தரத்தில் ஆடுகின்ற அம்பலவான அவ சொந்த புத்தி சமயத்திலே கெட்டதும் உண்டா. அந்தரத்தில் ஆடுகின்ற அம்பலவான அவ சொந்த புத்தி சமயத்திலே கெட்டதும் உண்டா. எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்னவுக்கு அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து ஊத்து ஊத்து. சிலுக்கு 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 சில்லன வீசு. சிலுக்கு 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 சில்லன வீசு. நைட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பிரெட்டை சாப்பிட்டு எச்சில என் மேல தூக்கி எறியறதா? முளகட்ட முண்டா. இது யாரு அந்த என்ன அங்க ஒரு ரொட்டி? ஏயா நீயும் உங்க பொண்டாட்டியும் சாப்பிட்டுல எங்களுக்கு தெரியாம படுத்த பிற்பாடு ரொட்டி வேற சாப்பிடுறீங்களா? ரொட்டி சாப்பிடறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்து? எங்களுக்கு என்ன உடம்பா சரியில்லை? நன்னா இவ்வளவு மூரஞ்சாலத்தை மிளகா வச்சுட்டு சாப்பிட தெரியுமாங்க? அப்புறம் இதை எரிஞ்சவையாவே இது எரிஞ்சவையாவே மறுபடியும் இந்த ரொட்டி வந்திருக்கு. தெரியலையே யார் எரிஞ்சது? இல்ல செட்டியாருடைய ஆதி. எப்படி இங்க வந்த? ரிக்ஷாவிலதான். பாண்டிச்சேரியில இருந்தா? ஆமா ஆமா. இது யார் ஓட்டிட்டு வந்தா? அறிவுகட்ட முண்டங்களா? ஆதிக்கு கால நீட்டம்னு உங்களுக்கு தெரியாதா? வராங்க ஒன்னா குடியிருக்கும், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா பதில் பண்ணும். இருந்தாலும் உமக்கு மரியாதை இல்லை, உமக்கு அறிவு இல்லை. செட்டியாரா பேசுறாரு? ஆதியில பேசுது. ஆதி மரியாதை கொடுக்காதா? கிடையாது ஆதிக்கு. சரி பேசுடா. டேய் 3 பேர் ஒன்னாத்தானே இருந்தோம், ஒன்னாத்தானே போனோம். என்ன மட்டும் கொன்னுட்டு நீங்க 2 பேர் ஏண்டா இங்க வந்தீங்க? அனுபவிக்க போறீங்க நீங்க. வீட்டுக்குள்ளே நெட்டிட்டு நீ எடுப்பியா? ரூமுக்குள்ளே வரும். செட்டியார்
அப்படி எல்லாம் சொல்லப்படாது. உம்ம காலில் விடுறேன். அறிவட்ட ஐயரே, ஆவிக்கு ஏழுங்கான காலு. அப்ப வீட்டுல விடுறேன். விழுந்தாலும் விட மாட்டேன். ஐயா, என்ன காணம் நீ என் பொண்டாட்டி தாரதாரையா கண்ணீர் விட்டுருக்கா. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணை தொட்டு தொடக்காதான் என்னையா. உம்ம சம்சாரத்தை நாங்க தொடலாமா? கருப்பு போயிடாதா? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சரி, அதை விடு. இந்த வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து செட்டியார கையாளர் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிக்க வந்தாரு. அப்பவாவது சொல்லக்கூடாதா இந்த செட்டியார் புறம்போட்ட தங்கம்னு? சொல்லலாம். ஆனா நாங்க பித்தளை ஆயிடுவோமே. இருங்க, உங்க 2 பேரும் சகல டப்பா வாக்கி நான் தட்டுன்னு தட்டுறேன். இந்த செட்டியார் உத்தமமானவன்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் இந்த அவுத்த கூந்தலை நான் அள்ளி முடிய மாட்டேன். ஆம்பளை பாஞ்சாலி விட்டால் பெரியது ஆயிடும். ஐயரே, என்ன செய்யறது? எதுக்கும் கவலைப்படாதீங்க. முடி இருந்தாலும் இந்த பொம்பெல்லாம் சுத்தமா முட்டை சுட்டா புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி புடி ஐயோ, என்னையா மொட்டை அடிக்கிறீங்க? ஐயோ, ஓ முடியா? செட்டியார் முடி இல்லையா? செட்டியாரையா நீங்க மொட்டை அடிக்கணும்? ஏன் இப்படி பேயாத என் பின்னால பிடிச்சு ஊக்குற? ருக்கு, செட்டியார் வந்தாரா? செட்டியாரா? அவர்தான் காணாம போயிட்டாரே. ரொட்டி கொடுத்தாரு. எங்க செட்டியார் இப்ப ரிக்ஷாவில வந்து என் மேல ஏத்தினாரே. செட்டியார் ரிக்ஷால வீட்டுக்குள்ளே வந்தாரா? ஆமா. விளையாடுறீங்களா? ஏதாவது கனவுன்னு பண்ணீங்களா? ஐயரா, இந்த செட்டி கனவுல வந்தானா? என் கனவுல தான் வந்தார். உங்க கனவுலயும் வந்துட்டாரா? அவன் தான் வந்து மிரட்டுற ஒரேடியா. செட்டியாரையா உங்களை வந்து மிரட்டனா? அவர்தான் காணாம போயிட்டாரு. ஆமா, காணாம போயிட்டாரு. ஐயா, என்னையா அந்த செட்டியார் கொடுத்த ரொட்டியை கொடு, பசிக்கிற சின்ன. ஏன்னா இந்த ராத்திரில கேக்குறீங்க, நான் தான் பேக்கரியா வச்சிருக்கிறேன் ரொட்டி கொடுக்கறதுக்கு. அது கனவு ரொட்டி போடுங்க. ஏதோ தின்னலான்னு பார்த்தேன். சரியில்லை. இன்னைக்குமா இவ திருப்பதி போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாத்தான் இருக்கா. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இவங்க வாழ்க்கையில குழப்பமே ஏற்பட்டுருக்கு. ஐயா, என்ன திருப்பதிக்கு போயிட்டு வந்தா தானே திருப்பம். செட்டியார் திருப்பதிக்கு வரலையே. அதுல என்ன உங்களுக்கு 2 பேரும் கவலை? பாத்தியாடா, காணாம போனவங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கனவுல எல்லாம் வராரு. கொண்டாட்டினா என் கனவுல வர மாட்டேங்கிற. ஏமா, கடையில இருந்து வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கலாம். கனவுல வரலன்னா எப்படிமா கேட்க முடியும்? பேசாம படு. விநாயகா, இது உனக்கு நல்லா இருக்கா? 3 பேருமா சேர்ந்து வந்துதானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை ஏன் பிரிச்ச? யார பார்த்து நான் கை காட்டுறீங்க? கணபதிய கேட்டா நீ வேற. அப்படி திரும்ப இது நியாயமா உனக்கு? அடிச்சு கொண்டு விட்டு ஆடியாமலே பயப்படுறீங்க. யாரையும் அடிச்சு கொண்டா? என்னது? நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? நீங்க பண்ணின கொலையை மறைக்க போய் போலீஸ் வந்து என்னை தேடுவேன். நான் பாண்டிச்சேரி விட்டுட்டு இங்க வந்துட்டேன். எங்கம்மா தங்க போற? உன் வீட்டுல நான் தங்க போறேன். ஐயோ, நீ ஆத்துக்காரி திட்டுவாளே. உன் வீட்டுல தங்குறையா? எனக்கு ஆத்துக்காரி இருக்காளே. சரி, வேண்டாம், வேற வீடு எடுத்து போயிடுவோம். எப்படியா மெயின்டைன் பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எவ்வளவு கவலைப்படாத. என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஐயா. முடியாதுன்னு சொல்லுடியா. நேர போய் செட்டியார் கொண்டாட்டிய பார்த்து உங்க வீட்டுக்கார திருப்பதிக்கு போகிற சிவலோக பதவி போயிட்டாரு, அவரை அனுப்புனது இந்த ஐயரு முதலியா இருந்தாலும் அசைச்சு சொல்லிவிடுறேன். ஐயோ ஐயா, சொன்னா கேட்டியா? ஏன் கார அலறீரு? ஆளுக்கு 50-50 போட்டு எப்படியாவது நம்ம தலையெழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்னால முடியாது ஐயா. முதல்ல தீர்த்த பாருங்க, யாரு நடுத்தரவில் நிக்கிறேன். பாக்குறோம், சீக்கிரம் பாருங்க. பாக்குறோம். பாய் அறியும். என்ன செய்ய போறீங்க? என்ன இப்படி மாடு மாடி வரீங்க? அதெல்லாம் படாது. மணி 1 அடிச்சிடுது. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. எதுக்கு?
பூனை அவனுக்கு புது கொடுத்து போறாளே, என்ன பண்றது? பால் காய்ச்சிட வேண்டியதுதான். ஏங்க நான் கத்துறீரு, வீட்டு முதலாளிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே, பணத்துக்கு என்ன பண்றது? உங்ககிட்ட இல்லையா? மாச சம்பளக்காரன், நீ ஹோட்டல் வச்சிருக்கீர். அட இட்லி வடைன்னா 2 எடுத்து கொடுத்துருவேன். பணம் எல்லாம் பவுனாவில் இருக்கு. இது கை நிறைய வளையல் இருக்கு, உருகிறீங்களா? ஏங்கணும் பொம்மை பொண்டாட்டியில வளையல் இல்லையா? கவரி. என்ன காணும் இந்த ராத்திரில இப்படி துப்புறீரே, நான் எப்படி போய் குளிப்பேன்? ஆமாமா, நீ குளிச்சு கிழிச்சு இப்போ இதை கழட்டினா மூச்சுக்குவாளையா? சோப் போட்டு கட்டிட்டா முண்டம் தண்ணி ஜில்லுன்னு பட்டா முழுக்கு வராது. அப்போ நானும் நேக்கா கழட்டுமா? நீயா அறிவு இருக்காங்க, அடுத்த பொண்டாட்டி சொல்லலாமா? அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்படி ஒண்ணு இருக்கோ? அதே தெரியல. நீ ஒரு வார்த்தையாரு இப்படி வந்து உட்காரு, பந்தவஸ்தா கழட்டுறேன் நான். தாண்டும் தொடாதீரம். ஆமா, இதை அடை வச்ச அப்புறம் திருப்பி இல்லாமல? அப்படிதான் போல இருக்கு. என்ன அப்படிதான் போல இருக்கு? கழட்டுங்கடா. திருடனாமே, திருடனாமே, நீதான் திருடன்ல துணியை போட்டு மூடுன. என்னையா இது? கதவு பூட்டி இருக்கு, ஆம்பளைங்க நாம அத்தனை பேர் இங்க படுத்திருக்கோம், நமக்கே தெரியாம பக்கத்து வீட்டுக்காரா வந்து திருட போறான். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் திருடி இருக்கணும். நீங்களா பெரியவங்க, தேவை என்ன கேட்டு வாங்கியிருந்திருக்கலாம். இப்படி திருடி இருக்க வேண்டாம். உங்க மாப்பிள்ளை கூட கைவரிசையை வெளியில தான் காட்டினாரு, நீங்க எங்கேயே காட்டிட்டேனே. பாருங்க, அவசரப்பட்டு வார்த்தையை பட்டாதீங்க. எங்க அப்பா வாழ்ந்து கேட்டவர் தான், ஆனா வழி தவறி நடந்தவரே இல்லை. அப்போ கையில போட்டுக்க வழியில கடவுளே கொண்டு வந்து மாட்டினாரு சொல்றியா? கஷ்டம்னு கேட்டிருந்தா நானே கழட்டி கொடுத்துருப்பேன். திருடன் கூட தம் வீட்டுல திருட மாட்டான். பாவம் செய்யறவா கூட பழகினவா கிட்ட செய்ய மாட்டான். கோவிலுக்கு அடுத்தபடியா கோகுலம் காலை நின்று ஊரே பேசிட்டு இருக்காங்க. அதை இப்படி கேவலப்படுத்தி இருக்க வேண்டாம். இந்தாங்கம்மா, யாருடைய அந்தஸ்தையோ காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆண்டவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான். பரவாயில்ல, குஞ்சிடவாதம் பஞ்சாபி எல்லாரும் இது கோவிலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு குறை வராம பாத்துங்க. அம்மா அமிர்தம், குழந்தை எழுப்பிட்டு வாமா. இனிமே நாம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். ஹலோ மிஸ்டர் வில்லன். வில்லனா? நல்லவங்களை கெடுக்கிறவங்களுக்கு பேரு வில்லன் தானே? பாவம், கதை என்னன்னு தெரிஞ்சுக்காம கதாநாயகனை வில்லனாக்க பாக்குறேன். உனக்காக வலை வீசினது உண்மைதான், ஆனா வளையலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப அந்த திருடன் யாரு? அந்த திருடனை தான் கேட்கணும். அந்த பெரிய செட்டியார் மட்டும் கட்டில கைய மடக்கிட்டு படுத்திருந்தாருன்னா கரெக்டா திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் கைய நீட்டிட்டு படுத்திருந்தாரு, மாட்டிட்டாரு. சமாளிச்சுட்டா சந்தோஷப்பட்டுக்காத. திருட யாருன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். பொண்ண பகடக்காயா வச்சு விளையாடினது பாரதத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது மறுபடியும் தொடருது. பொண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க துரியோதனன் தான், ஆனா ஒரு நாளும் என்ன பாஞ்சாலி ஆக்க முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். பூங்காவன பாதுகாத்த பணம் கேட்டான்னு தானே என் பொண்டாட்டி கையில இருந்த வடையில கழட்டி உம்ம கையில கொடுத்த. அதை நீர் வச்சிருக்காம செட்டியார் மாமனார் கையில கொண்டு போய் ஏன் மாற்றீரு? நீர் வலையிலையும் கொடுத்துட்டு பொண்டாட்டியும் எழுப்பி விட்டுட்டீரு. நான் எங்கயா எழுப்புன? அவளா எந்திரிச்சுட்டாயா? அந்த லட்சணத்துல நீர் வலையில கழட்டி இருக்கு, எழுந்துட்டா. எழுந்த உடனே என்ன பார்த்துட்டாலாம் எனக்கு மனம் போயிடுமோன்னு, அதனால செட்டியாரோட மாமனார் கையில மாட்டி விட்டேன். அவன் 2 கையை வச்சு அந்த வலையில நமக்கு எல்லாம் காட்டி கொடுப்பான்னு நான் என்னத்தை கண்டேன்? அவன் எப்படி ஆட்டினானோ?
நீர் மாட்டினாலான அவன் ஆட்டினா. ஆக மொத்தத்துல நாம தண்ணிய தொட்டதுனால நம்ம குடியே கெட்டுச்சு. சின்ன செட்டி செத்தா பெரிய செட்டிக்கு மானம் போச்சு. இப்ப நம்ம மானம் போக போகுது. வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. போது உடஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒருத்தர் என்னவா பாரட்டு இன்னைக்கு துப்பு துப்பு துப்பி கூட துப்பி. ஏமா நீ இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கே, போகலையா? போறேன்னு சொல்றேங்க. ஐயா கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. கோயில்ல விபூதி கொடுங்க, குங்குமம் கொடுங்க கேப்பா. நீ சுண்ணாம்பு கொடுன்னு கேக்குறியம்மா. யாருமா நீ? ஜெகஜனனி சும்மா இருக்கிறா? சௌக்கியமா என்ன சொல்லுங்க? என்னமோ உங்க அக்கா ஆட்டா கட்டி வச்ச கோயில் மாதிரி உட்கார வச்சு போயிட்டீங்க. நான் யாருன்னு ஐயா கிட்ட சொல்லுங்க. இந்த அம்மா யாருன்னு முழு விளக்கத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில அரவிந்த ஆசிரமம் இருக்குதே, அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்குதே, அதுல கிணறு இருக்கு, அதுக்கு மேல ஒரு கிளி இருந்தது. அந்த கிளிக்கு இந்த அம்மா தான் வழக்கமா பழம் கொடுக்கறது. அந்த கிளி இப்ப செத்து போச்சு. எங்களுக்கு பழம் கொடுக்க வந்திருக்கான். ஏமா என்ன இது? ஊரே இவாளை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இவ என்னடானா ஒரு பொம்மநாட்டி பயந்துட்டு இருக்காளே. என்னமோ இருக்கு, கேட்டுருவோமா? எதுக்கு வம்பு? ஏதாச்சும் கேட்க போய் காசு வராத கோயில குறுக்களா போட்ட போறான். நான் என்ன பண்ணுறேன்? கடுகிட்டப்பா உடுதுப்பா போட்டு காலமெல்லாம் சேர்த்து வச்சு என் செய்த காரணமே. இனாச்சியம்மா இனாச்சியம்மா சீக்கிரம் வாமா. என் ஏழு போட்டு காணுமா? என்ன காணுமா? கழுத்து இருக்கும்போது காணுமா? இல்லையே, என்ன தேய்ச்சி குடிக்கணுங்கிறதுக்காக கைட்டி வச்சுட்டு போனேன். வெளியே வந்து பாக்கிறேன் காணோம். என்னது இருக்கா? இருக்கு. இது என்னது? ஐயோ, இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். என்ன தேய்ச்சி? எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. வளையல் எடுத்தது பெரிய செட்டியார்னு பழைய போட்டீங்க. அவரு ஊர்ல இல்ல, இப்ப சங்கிலிய காணும். அப்போ யாரோ வீட்ல இருக்கிறவங்க தான் எடுத்திருக்கணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? கம்ப்ளைண்ட் கொடுப்போம். துப்பறிவு நாய் வந்து சங்கிலி எடுத்தவனை கப்புன்னு பிடிச்சிடும். கோயில் குளத்துக்கு போய் தான் பழக்கம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகணுமா? ஐயோ, வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா தெரியாம போவோம். 7 பவுன் ஆச்சே. முதல்ல எப்படி இருக்கு? ஐயர் வீட்டு செயின போட்ட உடனே மகாலட்சுமி மாதிரி நிறைச்சு இருக்கு. இந்த வருமா, என் சம்சாரம் இந்த சங்கிலி மேலேயே உயிரை வச்சுட்டு இருந்தா, அதை திருடி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். எப்படியாவது அடக்கி வாசிச்சுட்டு ஊரை போய் சேருமா? நாங்க வீட்டுக்கு போவோம். ஆஹா, நிச்சயமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ண போறது இல்ல. நான் நேரா போய் செட்டியார் சம்சாரத்தை பாக்குறேன். எதுக்கு? அவர் திருப்பதி போகல, சிவரோக பதிலை பார்த்தாரு. அவரை அனுப்புறது முதலியாரும் ஐயா இருந்தாலும் அதுக்கு சொல்லிடுறேன். அந்த அம்மா ஆத்துல இருந்தா தானே என்ன பண்ணீங்க? வளையல் கேஸ்ல வெளியே அனுப்பிச்சுட்டுமே. பாதிக்கிறா செட்டியார் அனுப்பிச்சு இல்லாம அவர் சம்சாரத்தை அனுப்பிச்சீங்களா? இத சும்மா கூட பாரு. நான் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்பவே நாங்க 2 பேரும் மளிகை கடைக்கு போய் நிக்கிறோம். நாய்க்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட மனுஷங்களுக்கு இல்ல. அதுக்கு தெரியுது திருட யாருன்னு, உனக்கு தெரியலையே. அனாவசியமா என்ன சந்தேகப்பட்டியே. போகட்டும், இப்ப அது என்ன புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ், அன்னைக்கு கோயில்ல எங்க வீட்டு பெரியவங்க காலுக்கு வாங்குற செருப்புல கூட கவனமா இருப்பாங்கன்னு சொன்னியே. இப்ப அந்த பெரியவங்க எவ காலுக்கு செருப்பா இருக்காங்கன்னு தெரியுமா? பூங்காவனா யாரு பின்கட்டு வழியா வந்து என்னை இவ்வளவு பிரியமா கூப்பிடுறது? அப்பவே சொன்னல கேட்டியா? ஏயா கொஞ்சிட? ஐயோ, கொஞ்சம் கூப்பிடுறியா? பயத்துலதான் கூப்பிட்டேன் அந்த அம்மாவை. அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கல்ல. பிரியமா தான் கூப்பிடுங்களேன். நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? ஆமா, முன்கட்டு வழியா வராம ஏன் பின்கட்டு வழியா வந்திருக்கீங்க? இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி கட்டி பார்த்தா அசிங்கமா போயிடுமே. அம்மா, 3 மூட்டு மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடு பை உண்ணுதுமா, இந்த பை என்னது, அந்த பை அவருதுமா. உப்பு புளி மிளகா, நீ தேய்ச்சிக்கிறதுக்கு மஞ்சள், உன் தங்கச்சி தடவிக்கிறதுக்கு இந்த பாரு அரிசி ரிக்ஷாவில் வருது. அடாடாடாடா, என்ன அன்பு, என்ன பாசம். கட்டின புருஷன் கூட இவ்வளவு கரெக்டா கவனிக்கவே மாட்டான். இந்த விதி அம்மா விதி. அதே ஏதோ சரி, வயிற்றுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, கழுத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன். நகை நட்டா? ஐயோ,
எங்க வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் அடை வச்சுத்தானே இந்த சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இல்ல நானும் என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு இப்பதான் நான் லாக்அப்ல இருந்தே வரேன். அத சொல்லலையா? நீங்க 2 பேருமா சேர்ந்து என் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டிடுங்கன்றியா? ஒண்ணு சொல்லலையா? ஒரு நல்ல பையனை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கிறேன். பையனா? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அவன் உனக்கு சரிப்பட்டு வராதம்மா. ஆளு யாருன்னு சொல்லையா? நான் எல்லாம் சரிப்படுத்திக்கிறேன். செத்து போயிட்டாரே செட்டியார், அவரோட மகன், வயசு 12. பரவாயில்லையா? நான் என்ன கோழியாரா கூப்பிடுறேன்? குடும்ப நடத்த கேக்குறையா? அப்ப நீதான் தேடி பாத்துக்கணும். ஐயரே, என்னம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கியா? என்னன்னு? நெத்திலிக்கிறவனுக்கு கிடைக்குமா ஐயா? கருவாடா? நாங்க 2 பேரும் காஞ்சாத்தான் கருவாடு. அப்பவா வெயில்ல போய் நிப்போம். இதெல்லாம் நம்ம தலை எழுத்து. அத்த பாருங்கடா, 37,000 ஹார்லிக்ஸ் பாக்கெட்ல எப்ப 55 ரூபா 50 பைசா ஆச்சு? அதானே எல்லாமே கூடி போச்சு. 14,000 ரூபாய் வித்த வீணா 26 ரூபாய் போட்டுக்கா. என்னது விலைவாசி எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம ஏறி போயிருச்சு இல்ல? என்னங்க ஒரே நாட்கள் எப்படிங்க ஏற? ஒரு வீட்டுக்கு வாங்கினா பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, இது வந்து 2 வீட்டுக்கு வாங்குறோம்ல, அதை சொல்றாரு ஐயரே. என்ன பெரியாடுறீங்களா? 2 வீட்டுக்கு தான் தனித்தனியா பின் இருக்கு. அதான் எப்படி? அம்மா முதலியார் அம்மா கோச்சிக்கப்படாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பற்றாக்குறை அட்ஜஸ்ட் பண்ண பட்ஜெட் போட்டு தாங்க தாங்க தாங்கல. என்ன தாங்க? பார்லிமெண்ட்ல பட்ஜெட் போட்டு தாங்க தாங்க. பார்லிமெண்ட் இன்னும் கூடலையே. நாங்க கூட்டிட்டோம். என்னங்கடா ராசாவே போயிருக்கு. 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ருக்கு, முதல்ல இது கணக்காரன் கையெழுத்து மாதிரியே தெரியல. கணக்கும் சரியில்லை, கையெழுத்துல தான் நடுக்கம் தெரியுது. அதுதான் இடது கையில எழுதாதுன்னு சொன்னேன். இடது கையில இல்ல இல்ல, மளிகை கடைக்காரனுக்கு வலது கையில நகை சுத்து வீக்கம். அதனால பிள்ளை இடது கையில போட்டா ஒரு ஆட்டம். அதுதான் தெரியுது. அதுல நகை சுத்துனா ரேட் எல்லாம் ஏறிடுமா? பூனை மடியில வச்சு சதனம் பாக்குறேன். பூனையை கட்டுவீரா யாரைய கட்டுவீரா? நேக்கு என்ன வேணா? நீங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க 2 பேரும் கடையில போய் கடைக்காரன் என்ன எதிர்த்து இருங்க. என்ன படி சொல்றது முக்கியமா இல்ல கடைக்காரன் சொல்றது முக்கியமாங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு தாண்டுது. அடே என்ன வேணும்? கடைக்காரனோ என்ன இது பானாமா பாசமான்னு சினிமா பேரை சொல்ற மாதிரி இல்ல, சொல்ல. நீ வாணி நம்ம போறோம். என்ன மளிகை சாமான தாண்டிங்க பாவம். அந்த குட்டி கோயில் பூங்காவனம் படுத்துற பாட்டுல நல்ல மனுஷன் நாயுடுவ உள்ள தள்ளிட்டோம். இன்னும் எத்தனை பேர் உள்ள தள்ள போறோமா? உள்ள தள்ள போற. நாங்க என்ன ஒரு துரோகம் பண்ணோம்? அரச மரத்துக்கு அடியில நீ இருந்த ஊர்ல வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டி கொண்டு வந்து வச்சவே, கற்பூர ஏற்றமே, தேங்காய் உடைச்சவே, நைவேத்தியம் பண்ணவே. அம்மா தாயே, ஐயோ தாயே வந்துச்சம்மா. ஒண்ணும் இல்ல. ஏமா பூஜை கூட பண்ண விட மாட்டேன்றியே. என் தங்கச்சி வந்துட்டாளே. தங்கச்சியா? எதுக்கு? வீடு பெருசா இருக்கு வந்திருக்கா? ஏயா வீடு பெருசா இருந்தா குடும்பமே வேணுமா? மளிகை சாமான்கள் எல்லாம் நினைச்சு பாரியா. என்ன விஷயமா? அவளுக்கு ஒரு ஏடியா வேணாம். ஏடியாவா? எதுக்கு? பாட்டு கேட்கறது. பாட்டு கேட்கறதுக்கா? பாட்டு கேட்கறதுக்கு கச்சேரிக்கு போக சொல்லு. அவ வெளியே போலாமா? வெளியே போலாமா? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கா. அண்டர் கிரவுண்ட்லயா வந்தா? எதுல வந்தாலும் எனக்கு தெரியாது. ரேடியோ வேணும், பாட்டு கேட்கணும். நீங்க 2 பேரும் வாங்கி தரீங்களா இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொல்லுவேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பாரு ஐயர் நல்லா பாடுவாரு, அதை கேட்க சொல்லு. முதலியாருக்கு மட்டும் என்ன கேடு? பாருங்க. சரி, 2 பேரும் சேர்ந்தே பாடுகளை கேட்கலாம். எலும்ப கொட்டால் அவங்கப்பட்ட உறங்க கூடாதா? கொஞ்சம் உறங்க கூடாதா? ஏ கோழி குஞ்சே அடையலவம் பஞ்சே, எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்க கூடாதா?
பம்பரக்கண்ணே சக்கர பண்ணே அடம் பிடிக்காதே சும்மா அடம் பிடிக்காதே பம்பரக்கண்ணே சக்கர பண்ணே அடம் பிடிக்காதே சும்மா அடம் பிடிக்காதே ராஜமுந்திரி வீரசுந்தரி தூங்கி எந்திரி பொம்பள கள்ள நூல சுற்றுரா வெளியில் வராது தக்காளி உடம்பு தாங்காதே இழந்த கொட்ட லவங்கம் பட்ட உறங்க கூடாதா கொஞ்சம் உறங்க கூடாதா கோழி குஞ்சு அடையலவன் பஞ்சு எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்க கூடாதா என்ன ஆனது பரவாயில்ல இதுவும் சௌரியமா தான் இருக்கு இப்படியே இருந்துருவோமா இவன் ஒத்துக்கணுமே அம்மா நாங்க மகானா இருந்தோம் எங்க மாமாவா ஆக்கிட்டிய அதானே உன் தங்க என்னடா காளைய பிடிச்சு கொடுன்றா நாங்க என்ன மாடு பிடிக்கிற வேலையா பார்த்தோம் நீங்க செஞ்ச வேலைக்கு மாமா வேலை மட்டும் இல்ல மற்ற ரகமான வேலையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா பாவமான காரியத்தை நாங்க பண்ணிட்டோம் அடிக்கலையா பெக்கு செட்டாரையா பண்ணலையா கிட்டு தப்பு 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 ஏங்கடா கை விட மாட்டேன் இது கெட்டியார நாம கொலை பண்ணோம் வெளியே போய் கொலை கத்தினா போலீஸ் என்ன பிடிக்கும் கொலை கொலைக்கிறீர்கள் தூக்குறா காலை தூக்குறானே கிளம்பு கிளம்பு முடியலையே முடியலையே இதான் கோரணம் காலனியா கும்மா குத்து குத்துறேன் நாய் வளைஞ்ச மாதிரி வளைஞ்சதும் இல்லாம உட்கார்ந்து வேற ஆட்டுறேன் அரிசி வந்து ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டாம மீன வச்சு அரைப்பாங்க போய் குண்டால தண்ணி கொண்டாப்பா எல்லாருக்கும் உத்தரவு இல்லாம உள்ள நுழைஞ்சது போய் கட்டளை வேற போடுற அதானே யாரு நீ யாரு டெய்யா இலட்சியமா நான் யாருங்கிறவ பாண்டிச்சேரி ஊரை கேளுங்க குமாரவிலாஸ் நாட்டு கேளுங்க 3 காசு கேளுங்க சாக்கு பைய கேளுங்க சமுத்திர அலைய கேளுங்க இந்த புதுச்சேரி பூங்காவனை யாருங்கிறத புட்டு 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 வைக்கும் யாருன்னு கேட்டதுக்கு என்ன இந்த வெட்டு வெட்டுறாய்வோ கிளாஸுங்கிற கிளாஸுங்கிற சம்பந்தம் இல்லாம பேசுற இவ என்ன லூச யார பார்த்து லூசுங்கிற சங்கதிய சொன்னா சாய வெளுத்து போக வெளுத்து ஊறிட்டு இருக்கிறது அரிசி உளுந்து மட்டும் இல்ல உங்க வீட்டு சங்கதியே இங்க ஊறிக்கிட்டு இருக்கு ஆட்ல ஆடி போயிடுவீங்க ஆடி
தள்ளி விடுறது மட்டும் இல்லம்மா, கைகால் புடிச்சு விடணும்னு சொன்னா கூட புடிச்சுதான் ஆகணும். என்னடி சொன்ன? இவன் காலத்தில் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தலையெடுத்தா? என்னம்மா பண்றது? கோயில் புறா குப்பமேட்டுக்கு போய் வந்துட்டா கோபுரத்துல எச்சில் தான் படும். குழந்தை சுருக்கமா சொல்லுது. உங்க வீட்டுக்கார வந்தவங்க கேளுங்க, விவரமா சொல்லுவாங்க. வாங்க பாப்போம். மாதிரியா இருக்கு. எனக்கு என்ன தெரியாது? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க யார் இவ? உங்களை என்ன கேட்கணுங்கிற? என்னங்க இவள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இவளையும் இல்ல, இவளங்கா. இவங்கயா? இவங்க சமூக சேவைக்கு. சமூக சேவகி இவங்க. என்ன தெரியாம பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? இது என்ன வேலை? எனக்கு தெரியாத வேலையா? இது தேச தொண்டர்னு சொல்லுவாளோ, அதே மாதிரி இந்த அம்மா தேச தொண்டகி. தொண்டகி. பாண்டிச்சேரியில ரோடெல்லாம் சரியில்லை, இவங்க ரோடு போட்டாங்க. ரோலர் இல்லாம ரோட்ல இவங்களே உருண்டாங்க. ராட்ட சுத்தத்தை மறந்துட்டேனா? பஞ்சு தீர்ந்து போய் பருத்தி காட்டில உட்கார்ல. ஆமா, இவங்க இல்லைன்னா வேட்டியே இல்லையே. சும்மா இருங்க. ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து உளறீங்கப்பா? ஆனா உலகம் இவங்க ஒரு கொல்ல டேபிள் சேர் பீரோ எல்லாம் செய்யல. அவா ஒரு கொல்ல டேபிள் நாற்காலி எல்லாம் செய்யறாரா? சுருக்கமா சொன்னா சுதந்திர சிற்பி. இந்த துபாக்கூர் வேலையெல்லாம் ஏற்க வேண்டாம். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு வீடு கொடுத்து கொடுத்தீங்க, அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தீங்க, அத ஆட்டுறதுக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுத்தீங்களா? ஏங்க இதெல்லாம் நான் சொல்லியா தெரிஞ்சுக்கணும்? உங்க பொண்டாட்டி மரியாதையா சொல்றேன். ரெண்டு பேருமா சேர்ந்து ஆட்டுக்களை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல போட்டு வாழை நல்ல மைய ஆட்டு கொடுக்கணும். வாங்கய்யா. என்னங்க முதலியாரு என்னவா என்னன்னு சொல்லிட்டு போற? வீட்டுக்கு வந்து மாவாட்டி கொடுக்க சொல்லிட்டு போற? என்னங்க அர்த்தம்? அவங்க வீட்டுல ஆட்டுக்கல் இல்லைன்னு அர்த்தம். இந்த சமாளிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவ மாவாட்ட இங்க வரல, இந்த வீட்டு மனுஷால அடையாளம் கட்டத்தான் இங்க வந்திருக்கா. எல்லா விஷயமும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நேற்று இப்பவே தெரிஞ்சாகணும். வளையல் திருட்டு, சங்கிலி அடமானம், கள்ள கணக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நான் சொல்றேன் நடந்தது என்னன்னு. அம்மணி, ஐயருக்கும் அருகம்புல்லுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் உங்க ஆத்துக்காருக்கும் அந்த அம்மாவுக்கும். சித்தருக்கும் மூலிகைக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் இந்த சத்தியவானுக்கும் அந்த பூங்காவனத்துக்கும். கூட இருந்தே குழி பறிச்சுட்டா? என்ன குழி பறிச்சுட்டே? அப்போ அந்த புதுச்சேரிக்காரி உங்க ஆசை நாயகியா? சொல்லுங்க. பரமசிவனையும் பார்வதியையும் வச்சுக்கிட்டு இருக்க எங்க நெஞ்சில பூங்காவனத்தை வப்பமா இடம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் அவளை தொட்டதே இல்லைன்னு இவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. தொட்டோம் கெட்டமா? தொட்டாரா? முதலியாரும் தான் தொட்டார். தொட்டதெல்லாம் யார் சொல்றீங்க? ஐயோ நான் மோசம் போயிட்டேனே. எங்க வீட்டு முதலியாரே என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஆட்டக்காரிய தொடர்றதுக்கு கூட அம்மா ஆட்ட திடீர்னு பாப்பேரு. இப்படி சேர்த்துல இறங்க உனக்கு எப்படி நான் மனசு வந்தது? நிதானத்துல இருந்தா இறங்கி இருக்க மாட்டோம். அப்படின்னா ருக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பெக். ஐயோ கொஞ்சம் ஒண்ணுதான் குடிச்சோம், அது கொலை வரைக்கும் போயிடுச்சு. மூணு பேரும் சேர்ந்தே மோட்சத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ண நீங்க பூங்காவனத்தை முதல்ல யார் அடையணுங்கிற ஆசையில செட்டியார நீங்க அடிக்கல. அதனால அவர் குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்கல. குற்றவாளி ஆயிடுவோங்கிற பயத்துல நீங்க ரெண்டு பேரும் பாண்டிச்சேரியை விட்டு ஓடி வரல. செட்டியார வேற கொலை பண்ணிட்டீங்களா? என்னமோ ஏற்கனவே நாங்க 4-5 கொலை பண்ண மாதிரி கேக்குறேன். பூங்காவன கைய செட்டியார் குடிக்க போனாரு. தப்புன்னு சொல்லி தட்டி விட்டோம், தொப்புன்னு கீழே விழுந்தார். பொட்டுன்னு செட்டியாரோட உயிர் போயிடுத்து. இந்த குளத்தல் பெருவழி இருக்கானே எங்களை விட்டுட்டு ஓடிட்டான். எங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பூங்காவனம் பாத்திர வியாபாரி உடம்ப சாக்குல கட்டி சமுத்திரத்துல போட்டான். அட பாவி, எல்லாத்துக்கும் காரணம் நீயா? கோயில் வவ்வால் குறுக்கரைய குறி வச்ச மாதிரி உடனே இருந்து குழி பறிச்சுட்டியடா பாவி. இனிமேதான் பறிக்க போறேன். நான் நினைச்சது நடக்கலன்னா பூஜை புனஸ்காரன்னு பொழுதெல்லாம் இருந்தவங்கள பாவம் திருட்டுன்னு பலதையும் செய்ய வச்சுட்டேன். இன்னும் என்ன நடக்கணும்? கல்யாணம் உனக்கும் எனக்கும். நேக்கு இப்பதான் புரியுது. கரையை ஏற்படுத்திட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு பாக்குறியா? ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். ஒழுக்கம் கட்ட ஒன்ன உறவுக்காரன ஆய்க்க நான் மாட்டேன். நான் என்ன ஒழுக்கம் கெட்டவனா? நீங்க என்ன ஒழுக்க சீலர்களா?
உங்க ஒழுக்கத்தை போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். பூங்காவனத்தை அழைச்சுக்கிட்டு போய் செட்டியார போட்ட இடத்த காட்ட போறேன். அப்புறம் கையில விலங்கு, கழுத்துல சுரு, அதுக்கப்புறம் விதவிதமா சேலைகளை கட்டிக்கிட்டு விழாக்களுக்கு போயிட்டு இருந்த நீங்க வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போறீங்க. சம்மதம் தானா? எனக்கு விவாகமா, உங்களுக்கு வெள்ளை சேலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி முகூர்த்தம், முடிவு பண்ணிக்கங்க. காசிக்கு போக முடியுது, ராமேஸ்வரத்துக்கு போக முடியுது, ஒரு ஒண்ணுக்கு போக முடியலையே. உத்தியோகமும் தடுக்குது, உடுப்பும் தடுக்குது. சார் சார், நான் உங்களை எங்க தேடுறது? டேய் கையடுறா. ஓ சாரி சார். சார், போகிற போக்க பார்த்தா எனக்கும் கஸ்தூரிக்கும் ஏதோ ஒரு உறவு ஏற்படுற மாதிரி தெரியுது. சப்போஸ் நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தா கல்யாணத்தை நடத்துவீங்களா? என்னன்னா போலீஸ் நினைச்சியா இல்ல புரோகிதர் நினைச்சியா? ஐயோ கடவுளே, கடவுளே, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுவீங்க. சார், நான் உங்களை அப்படி கலைங்கிறதுக்குள்ள போயிட்டாரு. ஒருவேளை என் மேல உள்ள அன்புனாலதான் போயிருப்பாரோ? அன்புனாலதான் போயிருப்பாரு. கஸ்தூரிக்கு என் மேல ஒரு இது இருக்கிற மாதிரி அவருக்கு என் மேல ஒரு அது இருக்கு. ஐயரே, அடுக்குனது போதும், பொண்ணு அழிச்சிட்டு வர சொல்லுங்க. ஏன் அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. தெரியும் தெரியும், நினைச்சேன் இந்த கல்யாண வீடு கலகலப்பா இருக்காதுன்னு அப்பவே நினைச்சேன். செட்டியார் இல்லைன்னு தானே? கவலைப்படாதீங்க. உடம்பு சரியில்லாம இருக்கிற என் சம்சாரத்தை பார்க்க பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த, அங்க செட்டியார் இருந்தாரு. உயிர் வரவா? ஆமா, அவரு அட்மிட் ஆயிருந்தாரு. போட்டு கட்டும் போது கையை கால ஆகினாரு. சமுத்திரத்துல போடுறதுக்கு பதிலா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டேன். நான் தாங்க அப்பா காமிச்சுக்கிட்டேன். அப்போ செட்டியார் உயிரோட இருக்காரா? எங்க நீ கல்யாணம் பண்ணியாகணும் ப்ளீஸ். என் உயிரை போனாலும் சரி, குடிகார நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பிடிக்காது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. இந்த நிமிஷமே நான் அப்படியே நிறுத்தேன். அது மட்டும் இல்ல கஸ்தூரி, உனக்கு பிடிக்காதது எதுவா இருந்தாலும் சரி, அதை நான் செய்ய மாட்டேன் கஸ்தூரி. நீ குடிகார, உன்னை நான் நம்ப மாட்டேன். கஸ்தூரி, நான் சொல்றது கேள் ப்ளீஸ். நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்பு கஸ்தூரி. கஸ்தூரி என்ன நம்பு. கஸ்தூரி என்ன நம்பு கஸ்தூரி. கஸ்தூரி, கஸ்தூரி. பாருங்கடா,
விட்டுட்டு கும்பலைக்கா போராடுறீங்க? உங்களை கட்டி வச்சு அடிக்க வேண்டாம் பொறுக்கி பசங்களா. என்ன அயோக்கியன் சொன்னியே, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? இந்த உலகமே ஆசைக்கு அடிமையானது. பத்தினியா வாழணும்னு ஆசைப்பட்டியே, இந்நேரம் நான் மட்டும் இங்க வரலனா நீ பாஞ்சாலி ஆயிருப்ப. உன்னை கெடுக்கிறதா என் நோக்கமா இருந்திருந்தா உனக்கு நான் தாலி கட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நான் எப்போ கெடுத்திருக்கலாம். ஏன் இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே நான் நினைச்சிருந்தா உன்னை கெடுத்திருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க, நான் விரும்புறதெல்லாம் உன் உடம்பு இல்ல, உன் மனசுதான் கஸ்தூரி. நீ அதை இன்னும் புரிஞ்சுக்கலன்னா ஐ டோன்ட் பாதர். பட் ஒன் திங், உன் மேல இருந்த ஆசையினாலதான் அந்த பெரிய மனுஷன் வாழ்க்கையில கலங்க ஏற்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு. என் பொண்ணு நான் எங்கன்னு தேடுவேன். ஆமா, இப்படித்தானே எடுத்துட்டு வந்தான். எந்த பக்கம் போயிருப்பான்? இந்நேரம் என் பொண்ணோட கற்பு பறி போயிருக்குமே. நம்மளே கருப்பு என்ன கையில போடுற வளையல் மாதிரியா? இந்த பாருமா, அது விவரமான பொண்ணு, அதெல்லாம் வித்தர மாட்டா, பாதுகாப்பா இருப்பா, கவலைப்படாத. வாங்க அந்த பக்கமா போய் தேடி பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க, தெய்வம் மாதிரி வந்தீங்க. நாயை கூட்டுவாங்க, நாயை கூட்டுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல நாய் அவைலபிள் இல்லைன்னா பூனை கூட்டிட்டு வாங்க, பூனை கூட்டிட்டு வாங்க. பூனையா? ஏ புடலங்கா, காணாம போறது என்ன கருவாடா? கண்ணி பொண்ணியா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, அந்த நடத்த கட்ட கண்ணு எங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டாயா. அவன் மாத்திரமா நடத்த கட்டவன்? நாங்களும் தான் நடத்த கட்டவங்க. ஆனா தெரிஞ்சிட்டோமே கூட திருட்டா. ஆனா கட்டு பொண்ணுதான் உங்க. ஐயோ, என் பொண்ணு கெட்டு போயிட்டாளா? ஐயோ, எங்க வாங்க. என்னடி இங்க போட்டாங்க? ஐயோ, என் மான மரியாதை எல்லாம் போச்சு சார். இன்ஸ்பெக்டர் அங்க பாத்தேனா? இன்ஸ்பெக்டர் ஐயா, என் மகன் அப்படியெல்லாம் இல்லையா, மயக்கத்துல படுத்திருக்காயா. ஐயோ இல்லம்மா, நான் மனசாரதான் படுத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை சத்திரத்துல வச்சுக்கிறீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிறீங்களா? பள்ளத்துல வச்சுக்கிறது பெட்டர். பள்ளத்துலயா? மேல ஏறி வரதுக்கு லேட் ஆகுங்கண்ணா. முகூர்த்தம் போறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள மார்கழி பிறந்துருமே. மாரடி பிறந்தா என்ன? மார்கழியில மசக்கியானா தாத்தாவுக்கும் தாத்திக்கும் ஆகாது. அடி ஆத்தி, தாத்தியாவது வாத்தியாவது அதனால வளர்றான். அவர் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றார். நான் கூட மார்கழி மாசத்துல தான் மசக்கையானே. அதான் என் பொண்ணுக்கு ஒருத்தரும் மாட்ட மாட்டேங்கிறான். முதல்ல மாட்டிட்டு நிக்கிறவனுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஆமா, ஐயோ, அவனை விலக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணணுங்க. வில்லங்க புடிச்ச பையன். பாருங்க, அலை இல்லாத கடல் இல்ல, குறை இல்லாத மனுஷன் இல்ல. ஏதோ உங்க அதிர்ஷ்டம், எங்க அப்பா உயிரோட வந்துட்டாரு. செத்து போயிருந்தா நீங்கள் தான் குற்றவாளியா இருப்பீங்க. குற்றங்கள் குறையணும்னா குற்றவாளிகள் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்திட்டான். அப்படின்னா மயப்போ மன்னிப்போ. மந்திரம் சொல்லட்டுமா? மந்திரமா? முகூர்த்த முடியறதுக்கு 1.5 நாளைக்கு தான் இருக்குது. அதுக்குள்ள மார்கழி பிறந்துரும். அப்புறம் தாத்தாவுக்கும் தாத்திக்கு ஆகாது. அட இவர் ஒருத்தர் தாத்தா தீ தோ சொல்லி தொலையா. தாலு தாலு தாலி என் கையில இருக்கு. மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ரெடிமேடா கொண்டாந்துட்டியா? சமத்துடா கண்ணா, சமத்து. புஷ்பா வச்சிருக்கா? தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்காயுஷ்மான் வா,